சபையை மாத்திரம் அசட்டையா எண்ணி விடாதிருங்கள். சபையை அசட்டையாய் ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ ಪ್ರಿಯರೇ. இடத்துல சபையை ஒரு ஆள் காலி பண்ணணும்னு நினைச்சிட்டாம்னா அவன் கஷ்டம் தான் வாழ்க்கை. ಒಂದು ವೇಳೆ ಸಭೆಯನ್ನು ಯಾರ ಖಾಲಿ ಮಾಡಬೇಕಂತ ಅಂದುಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. சபைக்கு விரோதமாய் ஒரு ஆள் ஒரு காரியத்தை செய்தார். ಸಭೆ ವಿರೋಧ ಮನುಷ್ಯ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒவ்வொரு வாரமும் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார். ಒಂದೊಂದು ವಾರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவருக்கு ஒரே மகள். ಆತನಿಗೆ ಒಂದೇ ಮಗಳು. திருமணமாகி ஒரு பையன் இருக்கிறான். ಮದುವೆ ಆಗಿ ಒಂದು ಮಗು ಇದ್ದಾನೆ. அவர் மோசமான காரியத்தை துணிகரமாய் செய்து விட்டார். ಅವರು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯ ಬೇಕಂತಾನೆ ಮಾಡಿದರು. 2 கால்களும் புழுத்து இறந்து போனார். 2 ಕಾಲು ಹುಳ ಹಿಡಿದು ಸತ್ತು ತೀರಿ ಹೋದರು. நான் கண்களை பார்த்தேன், புழு காலிலிருந்து வெளியில வருகிறது. நான் கண்ணிನ ನೋಡಿದೆ ಹುಳಗಳು ತನ್ನ ಕಾಲಿನ ಹೊರಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಬ್ಯಾಡ್ ಸ್ಮೆಲ್, ಮೋಸமான வாடை எதிரே வாசனை ಬಂದಿದೆ. அவருடைய மகள் சென்னையிலிருந்து எங்க வீடு ஊர் திருநெல்வேலிக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போகிறார். ಆಕೆ ಮಗಳು ಚೆನ್ನೈಯಿಂದ ತಿರುನಳ್ಳಿ ಬರುವಾಗ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ತೀರಿ ಹೋದಳು. அவள், அவர் கணவன், பிள்ளை 3 பேரும் இறந்து போனார். ಆಕೆಯು, ಆಕೆ ಗಂಡ, ಆಕೆ ಪತ್ನಿ, ಮಗ 3 ಸತ್ತು ಹೋದರು. இன்றைக்கு அவரை அந்த குடும்பம் எங்களுடைய சபைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ಇಂದು ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. எப்படி லோத்தின் மனைவி சாட்சியா இருந்தாலோ அது போல சாட்சியா போனார். ಲೋತನ ಮಗಳು, ಲೋತನ ಕುಟುಂಬ ಸಾಕ್ಷಿಯಾಗಿತ್ತು. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಈ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಸಭೆಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. அதனால சபை குறித்து தப்பிதமாய் எண்ணி விடாதிருங்கள். ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. சபை குறித்து தப்பிதமாய் பேசி விடாமலும் இருங்கள். ಸಭೆಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಬೇಡಿರಿ. இங்க இயேசு இருக்கிற மட்டும் சொல்லுங்கள் ஐயா. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸಭೆ ಇದ್ದಾರೆ ಮಾತ್ರ ಹೇಳಿ, சொல்லி பாருங்க, ಹೇಳಿ ನೋಡಿ. நூற்றுக்கு அதிபதி என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நடக்கும் ஐயா. ಶತಾಧಿಪತಿ ಮಗ ಅಧಿಕಾರಿ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೋ ಅದೇ ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ஜெப வீட்டுல எங்கெல்லாம் ஜெப வீடு நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ಓ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಳೆ ಎಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ದೇವರು ಬಂದು ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ. பேதுரு வீட்டுல ஜெபம் நடக்கிறது, மாமி சுகமானாள். ಓ ಪೇತ್ರನ ಮನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತಾ, ಅಲ್ಲಿ ಅತ್ತೆ ಸ್ವಸ್ಥತೆ ಹೊಂದಿದಳು. மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அங்க கூட்டத்தை நடத்துகிறாள். ಓ ಮಾರ್ತಾಳು ಯೇಸು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಕೂಟ ಇಟ್ಟಳು. அங்க செத்து தம்பி உசுரோடு கூட ಅಲ್ಲಿ வருகிறார். ಸತ್ತದ ಲಾಜರು ತಾನಾಗಿ ಎದ್ದು ಬಂದ. ஏசாமி 3 நாள்ல தான் வந்தாரு. ಯೇಸು 3 ದಿನ ಆದ ಮೇಲೆ ಬಂದರು. லாசரு 4ஆம் நாளிலே வந்தார். ಅದು ಯೇಸು ಲಾಜರು 4 ದಿನ ಬಂದ. யார் வீட்டில் நடக்காத காரியத்தை உங்க வீட்டில் செய்வார். ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. நீங்கள் ஜெபம் நடத்துக உங்க வீட்டை திறந்து போட்டு கொடுத்து பாருங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಮನೆ ತೆರೆದು ಕೊಡಿರಿ. ஆலை நடப்பதற்காக உங்களுக்கு இடத்தை கொடுத்து பாருங்களேன். ಆಲಯ ನಡೆಸುವ ಜಾಗ ಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டும். ಒಂದು ವಿಷಯ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஒரு தாய்க்கு 7 பையங்க. ಒಂದು ತಾಯಿ 7 ಮಕ್ಕಳು. நடந்த சம்பவம் இது. ನಡೆದ ನಿಜವಾದ ಘಟನೆ. வட மாநிலத்தில் நடந்தது. ಹೊರ ದೇಶದಲ್ಲಿ ಸರಿ வட ஸ்டேட் ಬೇರೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೊರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಡೆದ ವಿಷಯ. மூத்தவன் போகிறான், மரிக்கிறான். மூத்தவன் போகிறான், மரித்து போகிறான். ಮೂತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಹಂಗೆ ಸಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி 6 பையங்களும் மரித்து போனார்கள். ಅದೇ ರೀತಿ 6 ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋದರು. 7வது பையனையும் ஊழியத்துக்கு அனுப்புகிறாள். 7ನೇ ಮಗನನ್ನು ಸೇವೆಗೆ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சுருக்கமாய் சொல்லுகிறேன், ವೇಗವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. 7வது பையனும் இறந்து போகிறான். 7ನೇ ಮಗ ಸಹ ತೀರಿ ಹೋದನು. 7வது பையன் இறந்த உடனே துஷ்டி சொல்வதற்காக, அந்த விஷயத்தை சொல்வதற்காக தாய்கிட்ட யாராலையும் போக முடியவில்லை. 7ನೇ ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ತಾಯಿ ಬಳಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಯಾರಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. மீறி போய் சொல்லுகிறார்கள். ಮೀರಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. தாய் ரொம்ப அழுதாலாம். ತಾಯಿ ತುಂಬಾ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களை பலப்படுத்துகிறார்கள். ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்கள், நான் என் பிள்ளைக்காக அழலையா, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳುತ್ತಿಲ್ಲ, ஆண்டவருக்காக வேறொரு பிள்ளை என்கிட்ட இல்லையேன்னு அழுகிறேன் என்கிறாள். ದೇವರಿಗಾಗಿ ಇನ್ನೊಂದು ಮಗ ಇಲ್ಲವೆಂದು ಹೇಳಿ ಅಳುತ್ತಿದ್ದೇನೆ. இன்னொரு தாய் இருக்கிறாள். ಇನ್ನೊಂದು ತಾಯಿ ಇದ್ದಾರೆ. அவளுக்கு கணவன் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. ಅವರಿಗೆ ಗಂಡ ಇಲ್ಲ, ಮಕ್ಕಳಿಲ್ಲ. அவரிடத்துல சொத்துக்கள் நிறைய இருந்தது. சொத்து ಅನೇಕಗಳಿದೆ. அவள் அதை சொத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாள். சொತ್ತನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. இயேசு மேல இருக்கிற பாசம் அதிகமானதுனால, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರೀತಿ ಅಧಿಕವಾಗಿರುವುದರಿಂದ, ₹1 காசு கூட தனக்கு இல்லாமல், ಒಂದೇ ಒಂದು ರೂಪಾಯಿ ಸಹ ತನಗಿಲ್ಲದೆ அத்தனையும் கொண்டு போய் ஊழியத்துல கொடுத்தாள். ಅಷ್ಟು ಸೇವೆಗಾಗಿ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತಿದಳು. ஒரே ஒரு குடிசை, நீங்க நம்ப மாட்டீர்கள், ஒரே ஒரு குடிசை வீடு மாத்திரம் அவளுக்கு இருந்தது. ನಂಬಲ್ಲ, ಒಂದೇ ಒಂದು ಗುಡಿಸಲು ಮಾತ್ರ ಆಕೆಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಳು. அந்த வாங்குற ஊழியர், இது உங்களுக்கு ஏதாவது வேணுமே என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ನಿಮಗಾಗಿ ಬೇಕಾಗುತ್ತದೆ ಹೇಳಿದರು. ஐயா, எனக்கு வயதாகி விட்டது, ನನಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ, என்னால ஆண்டவருக்கு ஒன்று செய்ய முடியாது, ನನ್ನಿಂದ ಈ ದೇವರಿಗಾಗಿ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஏதாவது கொடுக்க ஆசைப்படுகிறேன், ಏನಾದರೂ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ. எல்லாம் ஊழியத்துக்கு தான். ಎಲ್ಲ ಸೇವೆಗೆ ಅಂದರು. சபையே, ಸಭೆಯೇ, இயேசுவை நேசித்து பாருங்க. ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿ.
ನೋಡಿ. ஏசாமிக்கு உங்கள் இடத்தை கொடுத்து பாருங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟು ನೋಡಿರಿ. ஏசாமிக்கு ஒரு வீட்டை திறந்து பாருங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿರಿ. உங்க வீட்டுல வார வாரம் ஜெப கூட்டத்தை நடத்தி ನಿಮ್ಮ பாருங்க. ಮನೆ ವಾರ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವನ್ನು ಇಟ್ಟು ನೋಡಿರಿ. உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வந்துரும். ಒಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆ ಮನೆ ಮಂಜೂಷನ ಮನೆಗೆ ಇರುತ್ತದೆ. நீங்கள் ஆசீர்வாதம் தேட வேண்டாம் ஐயா. ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕಬೇಡ. உங்க வீட்டுல ஜெபம் நடக்கும்போது ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯುವಾಗ வேற வழியே கிடையாது. ஏசப்பா வந்தான் தீரணும். ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಬರಲೇಬೇಕು. ஏசப்பா வரணும்னா அதுக்கு முன்னால தூதர்கள் வந்தா ஆகணும். ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ದೂತರು ಬರಬೇಕು. அந்த இடத்த சுத்தம் பண்ணி தான் தீரணும். ನಿಮ್ಮ ಸ್ಥಳ ಶುದ್ಧ ಮಾಡಲೇಬೇಕು. அந்த நேரம் தேவதூதர்கள் ஏறவும் இறங்குமாய் இருப்பார்களே. ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿತ ಆಗುತ್ತಾರೆ. அவருடைய ஆலயத்தை நீங்கள் அப்படி நேசித்து பாருங்க. ನೀವು ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. என்ன நடக்கணுமோ அது உங்க வீட்டில் நடந்தே ಏನು தீரும். ಆಗಬೇಕಾ ತಾನಾಗಿ ಆಗುತ್ತದೆ. அவர் நல்லவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. ஒரு அலையிலே சொல்லுங்க. சபை உங்களுக்கு இவ்வளவு சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கும். ಸಭೆ ನಿಮಗೆ ಇಷ್ಟೊಂದು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತದೆ. சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ಸಭೆಗೆ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்கள் என்ன செய்ய? ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? சபை உங்களை பரலோகத்துக்கு செதுக்கி விட்டுரும். சபை உங்களை பரலோகத்துக்கு போவதற்கு உங்களை உருவாக்கி விட்டு விடும். ಓಕೆ, ಸಭೆ ನಿಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. ஜட்ஜ்மெண்ட்ல உங்களை கரெக்டா பாஸ்டர் வளர்த்துருவாங்க. நீங்க போய் சேர்ந்து ನ್ಯಾಯ விடுவீங்க. ತೀರ್ಪು ದೇವ ಸೇವಕ ನಿಮ್ಮ ನಡೆಸ್ತಾನೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ? நீங்கள் சபைக்கு செய்கிறது என்ன? ನೀವು ಸಭೆಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? என்ன செய்யலாம்னு நினைக்கிறீர்கள்? ಏನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? அணுகுண்டு வைக்கலாம் நினைக்கிறீர்கள்? ಓಕೆ, ಅಣುಗುಂಡಿಡ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? ನೀವು ಏನು ಬಯಸುತ್ತೀರಾ? ஒரு 5 காரியத்தை குடுகுடுன்னு பார்த்துருவோம். 5 ಕಾರ್ಯ ಮಾತ್ರ ತೋರಿಸಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. 5 என்று சொன்ன உடனே கொட்டாய் ஆன்னு விட்டு விடாதிருங்க. 5 ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಆಕಳಿಗೆ ಆ ಅಂತ ಬಿಡಬೇಡಿ. சாதாரணமா இருங்கள், பயப்படாதிருங்கள். ಸಾಧಾರಣ ಎದುರಬೇಡಿ, ಸಾಧಾರಣವಾಗಿರಿ. உங்களோடு கூட எனக்கும் பசி எடுக்கிறது. ನಿಮ್ಮನ್ನು ನನಗೂ ಸಹ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಆಗ್ತಾ ಇದೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, சபைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. ಸಭೆಗೆ ನೀವು ಮಾಡಬೇಕಾದದು. சபை உங்களை சும்மா விடாது, உருவாக்கி விட்டுரும். ಸಭೆ ನಿಮ್ಮ ಸುಮ್ಮನೆ ನಿಮ್ಮ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತದೆ. சபைக்குள்ள நீங்க வந்ததுனால உங்களை எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கிறோம். ಸಭೆಗೆ ನೀವು ಬಂದಿರೋದು ಹೇಗೆಲ್ಲ ರೂಪಿಸಬೇಕೋ ಆ ರೀತಿ ನಿಮಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತದೆ. அதுக்காகத்தான் ஆண்டவர் ஆசாரியர்கள் வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯಾಜಕರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அது நீங்க கவனம் செலுத்திருங்க. ನೀವು ಗಮನಿಸಿರಿ. இப்போ நீங்கள் சபைக்கு செய்ய வேண்டிய பணி என்னங்கறத தான் பார்க்க போகிறோம். ನೀವು ಸಭೆಗೆ ಏನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ಮಾತ್ರ ನೋಡೋಣ. இந்த 5 விஷயத்தை நீங்கள் செய்து விட்டீர்களானால், 5 ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೆ, நீங்கள் ஆரம்பத்தில் விரும்பினபடி இது இரட்டிப்பாய் மாறிவிடும். ನೀವು ಆರಂಭದಲ್ಲಿ ಬಯಸಿದ ರೀತಿ ಇದು ಎರಡರಷ್ಟು ಬದಲಾಗುತ್ತದೆ. முதலாவது கொடுக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ಮೊದಲನೇ ಕೊಡುವ ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. தசமபாகம் இருக்கலாம், காணிக்கையா ಅದು இருக்கலாம். ಕಾಣಿಕೆ ದಶಮವಾಗಿರಬಹುದು. நீங்கள் ஆண்டவருக்கென்று செலுத்திக் கொண்டே இருங்கள். ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಇರಿ. அதுக்கு அடையாளமா வசனத்தை பார்க்கிறீர்கள். ಅದಕ್ಕೆ ಒಂದು ಗುರುತಾದ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ ಪ್ರಿಯರೇ. யாத்திராகமம் 25 முதல் வசனத்தை படிங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 25 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. இல்லாட்டி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. நீங்கள் பார்க்க மட்டும் செஞ்சா போதும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು. என் ஜனங்கள் சபைக்கு வர சொல்லு. ನನ್ನ ಜನರ ಸಭೆಗೆ ಬರಮಾಡು. அவங்க சும்மா வரக்கூடாது. ಅವು ಸಾಧಾರಣ ಸುಮ್ಮನೆ ಬರಬಾರದು. எனக்கென்று காணிக்கைகளை கொண்டு வர சொல்லு. ನನಗೋಸ್ಕರ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಮೀಸಲಿಡಬೇಕೆಂದು ಹೇಳು. அது அப்படிதான் எழுதியிருக்கும். ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿ ಬರೆದಿರುತ್ತದೆ. இதே போல நிறைய வசனங்களை ஆண்டவர் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறார். ಇದೇ ರೀತಿ ಅನೇಕ ವಾಕ್ಯ ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆண்டவர் அதை கவனிப்பார். ದೇವರು ಅದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் பணத்தை தான் கவனிப்பீர்கள். ನೀವು ಹಣವನ್ನು ಗಮನಿಸುತ್ತೀರಾ? ஆனால் ஆண்டவர் உங்களை கவனிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ. அடையாளமா தான் புதிய ஏற்பாடு காலத்தில் ஏழை விதவை கொடுத்ததை பார்த்தார். ಅದಕ್ಕೆ ಗುರುತಾಗಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ವಿಧವೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದನ್ನು ದೇವರು ನೋಡಿದರು. அவள் இருக்கிறதை கொடுத்தாளாம். ಆಕೆ ತನಗಿದ್ದುದನ್ನು ಕೊಟ್ಟಳು. இருந்ததிலிருந்து அல்ல, ಇರುವುದರಿಂದ ಅಲ್ಲ, இருக்கிறதை கொடுத்தாளாம். ಇದ್ದದ್ದನ್ನು ಕೊಟ್ಟಳು. இப்போ எங்க ஊர்ல காணிக்கை பை இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்காது. ನಮ್ಮ ರೀತಿ ಬಾಕ್ಸ್ ಇರಲ್ಲ. ஒரு ஆள் போய் தான் அப்படி எடுத்துட்டு போவாங்க. ಕಾಣಿಕೆ ಚೀಲ ಇರುತ್ತದೆ, ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೋಗಿ ತಗೊಂತಾರೆ. அப்ப பைக்கில் கை விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகும். ಆತನ ಜೋಬ ಕೈ ಬಿಟ್ಟು ತುಂಬ ಹೊತ್ತಾಗಿರುತ್ತದೆ. 100 ரூபா தாள தள்ளிட்டு, 100 ನೋಟ ತಳ್ಳಿ, 50 ரூபா தாள் தள்ளிட்டு, 50 ನೋಟ ತಳ್ಳಿ, ரொம்ப பருதாம இருக்கும் ஒரு 10 ரூபா தாள், ತುಂಬಾ ವೇದನೆ ಆಗಿರ್ತದೆ. 10 ರೂಪಾಯಿ ನೋಟು அதை எடுத்து கொடுப்பார்கள். ಅದನ್ನು ಎತ್ತು ಹಾಕುತ್ತಾರೆ. அட்டாக் வந்துட்டு போயிட்டு ಅದ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ಹಾರ್ಟ್ ಅಟ್ಯಾಕ್ ಆಗಿ ಬಂದು ಹೋಯಿತು. கோழி வாங்கலன்னா நம்ம பொண்டாட்டி நம்மளை கொன்று விடுவாளேன்னு நினைத்தாராம். ಕೋಳಿ ತಗೊಂಬೇಕಾ ಬೇಡ, ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಹೊಡಿತಾರಲ್ಲ ಬೈದಲ್ಲಿದ್ದರು. கர்த்தர் நல்லவர். ದೇವರುಳ್ಳವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிறகு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ಮತ್ತೆ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஆண்டோட எப்பவுமே ஒரு நேரம், எப்பவுமே எனக்கு தெரியல, ಯಾವಾಗಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, அவர் ஜெபிக்கும் போது ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, ஆண்டவரே நான் இன்னைக்கு உனக்கு 500 ரூபாய் காணிக்க போட்டேன்னாராம். ದೇವರೇ ಅವತ್ತಿನ 500 ರೂಪಾಯಿ ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದ್ನಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. ஆண்டவர் சொன்னாரு நீ 100 ரூபா தான் போட்டேன். ದೇವರೇ ನೀ 100 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ದು. இல்ல நீ நான் 500 ரூபாய் போட்ட ஆண்டவரே அப்படின்னு. ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ 500 ರೂಪಾಯಿ ಹಾಕಿದ್ದೇನೆ.
இல்ல 100 ரூபா தான் போட்டேன் எனக்கு ಇಲ್ಲ தெரியல. 100 ರೂಪಾಯಿ ಹಾಕಿರೋದು ನೀನು. ஐயோ 500 ரூபா தாள் ஆண்டவரே பெருசா இருக்கும் அப்படின்னு 500 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಂತೆ. நீ என்ன நினைச்சியோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். ನೀನು ಏನ್ ಅಂದುಕೊಂಡು ಅದನ್ನು ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡೆ. அப்ப நட்டம் எவ்வளவு? ಎಸ್ ನಷ್ಟ ಎಷ್ಟು ஆ, உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நம்புறேன். ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗಿರೋದು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. நீங்கள் ஆண்டவருக்கு மனசார கொடுங்க ನೀವು முதல்ல. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಮನಸ್ಸಿನ ಆಳದ ಬಿತ್ತಿರಿ அது ಪ್ರಿಯರೇ. எதுவானாலும் இருக்கலாம். ಅದು ಯಾವುದೇ ಇರಬಹುದು. பணத்தை மட்டும் புரிந்து கொள்வதற்காகத்தான் சொன்னேன். ಹಣ ಅರ್ಥ ಆಗ್ಲಿ ಅಂತ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದೇನೆ. மற்றபடி எதுவானாலும் இருக்கலாம் ஐயா. ಮತ್ತ ಬದಲಾಗಿ ಯಾವುದು ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. உற்சாகமாய் கொடுக்கறதுல ஆண்டு பிரியமா இருக்கிறார். ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಬಯಸುತ್ತಾರೆ. ஒரு அலையில சொல்லுங்க. இரண்டாவது ಎರಡನೇದು முதலாவது கொடுப்பது, ಮೊದಲನೇದು ಕೊಡುವುದು, இரண்டாவது ಎರಡನೇದು சபைக்கு நீங்க வர்றீங்க இல்லையா, ಸಭೆಗೆ ಬರ್ತಿರಲ್ಲ, எல்லாரையும் குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ಎಲ್ಲರ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರಬೇಕು. இது விருந்தாளிகள் அல்ல, இடம் அல்ல, இது சும்மா வந்துட்டு போகக்கூடிய இடம் அல்ல, ಇದು ಬಂದು ಹೋಗುವ ಸ್ಥಳವಲ್ಲ, இது ஒரே குடும்பம், ಇದು ಒಂದೇ ಕುಟುಂಬ, நாம எல்லாரும் ஒரே உறவுகள். ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ ಸ್ವಂತದವರು. அந்த அண்ணன் என்ன வேலை பார்க்கறாருன்னு கேட்டா ಈ ಅಣ್ಣ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರಂದರೆ தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்க வீடு எங்க இருக்கு ಅವ್ರ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ தெரியாது. ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்கள் சபைக்குள்ளே விசாரியுங்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬ ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ஒருவருக்கொருவர் விசாரியுங்கள். ಒಬ್ಬರೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அவருடைய தேவைகளை அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ಅವರ ಬಾಯಕನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. வந்துட்டு அப்படியே போவாதிருங்கள். ಬಂದು ಅದೇ ರೀತಿ ಹೋಗಬೇಡಿರಿ. ஒவ்வொருத்தர் குறித்து எல்லாருக்கும் தெரிந்திருக்க ಒಬ್ಬರ வேண்டும். ಬಗ್ಗೆ ಒಬ್ಬರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರಬೇಕು. ஒரு ஆள் வியாதிப்பட்டால் நீங்கள் போய் கட்டாயமாய் பாருங்கள். ಒಬ್ಬರು ವ್ಯಾಧಿಸ್ಥರಾದರೆ ಅವರ ಮನೆಗೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನೋಡಬೇಕು. குட்டி சின்ன சின்னதான உதவிகளை செய்யுங்கள். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. உங்களுடைய சொத்தை எழுதி வைக்க வேண்டாம். ನಿಮ್ಮ ಸ್ವತ್ತನ್ನು ಬರೆದು ಕೊಡಬೇಡಿರಿ. சின்ன உதவிகளை செய்யுங்கள். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா கெட்டு பழகுங்கள். ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ಕೂಲ್ ಫೀಸ್ ಕಟ್ಟಕ್ಕೆ ನಿಮ್ಮಿಂದ ಆದಷ್ಟು ಕೊಟ್ಟು ನೋಡಿ. நீங்கள் செய்கிற உதவியை ஊதாதிருங்கள். ನೀವು ಮಾಡೋ ಸಹ ಯಾರಿಗೂ ಊದಬೇಡಿರಿ. நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். ಅದು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. பெற்றுக்கொண்டோம் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். ಹೊಂದಿಕೊಳ್ಳು ಸಹ ನೀವು ಅದನ್ನು ಹಂಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. அதனாலே சபையிலே அணுகுண்டை வைக்காதிருங்கள். ಅದರಿಂದ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಬಾಂಬನ್ನು ಹಾಕಬೇಡಿರಿ. அது செய்வினையாக மாறி போகும். ಅದು ಮಾಟ ಮಂತ್ರವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆனால் நீங்கள் கட்டாயமாக ஒருவருக்கொருவர் உதவிகளை செஞ்சே தீர வேண்டும். ಒಬ್ಬರಿಗೆ ಒಬ್ಬರು ಸಹಾಯ ಮಾಡಲೇಬೇಕು. நீங்க இங்கிருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ யாராவது நடந்து உங்க சபை சார்ந்தவர்கள்னா உடனே வாகனத்தில் ஏற்றி செல்லுங்கள். ನಿಮ್ಮ ಸಭೆಯವರು ಇರುವುದಾದರೆ ಅವರ ವಾಹನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಿ. நம்ம வேகம் பெறணும் என்று எண்ணாதிருங்கள். ಬೇಗವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. இது போல சின்ன சின்னதான விசாரியுங்கள். ಈ ರೀತಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯ ಮಾಡಿ ವಿಚಾರಿಸಿರಿ. சபையே அதுதான் குடும்பம். ಸಭೆಯೇ ಅದುವೇ ಕುಟುಂಬ. நீங்கள் அதில் ஏற்றத்தாழ்வு ನೀವು பார்க்காதிருங்கள். ಅದರಲ್ಲಿ உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டாம். ಈ ರೀತಿ ಅಂತಾನೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನೋಡಬೇಡಿರಿ. நீங்க அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ. அவங்க யாருன்னே தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க போவாங்கன்னு என்ன வேண்டாம். ಅದು ಯಾರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದು ಬಾನ ಬರ್ತಾರೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. அது பாவம்னு முதல்ல எண்ணம் வரட்டும். பாவம்னு ஒரு எண்ணம் வரட்டும். ಸಭೆಯೇ ಅದು ಪಾಪ ಎಂಬುವ ಬಯಕೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಬರಲಿ. அதுக்குள்ள நீங்கள் தயவு செய்து பழகும்படி நான் ಆ ರೀತಿ ನೀವು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬ ಅರ್ಥ ಮಾಡಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. நான் ஒரு சபைக்கு அப்பொழுது என்னிடத்துல சபை கிடையாது. ಆಗ ನನ್ನ ಬಳಿ ಸಭೆ ಇರಲಿಲ್ಲ. நான் ஒரு குடும்பத்தை புதுசாக நான் சென்ற ஆலயத்தை கூட்டிட்டு போனேன். ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ನನ್ನ ಸಭೆಗೆ ಒಂದು ಹೊಸ ಕುಟುಂಬ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದೆ. அங்கு யாருமே அவரை விசாரிக்கவில்லை. ಅಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಅವರು ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ. கூட்டம் முடிஞ்சோன்னு அவர் என்னிடத்துல சொன்னாங்க முதல் வார்த்தை, ಅವ್ರ ಸಭೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಅವ್ರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, ஏன் பக்கத்துல உள்ள கூட ஒரு பிரேஸ்லாட் சொல்லலையான்னு அவர் என்கிட்ட கேட்டார். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಸಹ ಪ್ರೈಸ್ ಸಹ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்ப வேதனையா இருந்தது. ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು ತುಂಬಾ ವೇದನೆ ಉಂಟಾಯಿತು. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் எல்லாரும் இருப்பார்கள். ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ಇದೇ ರೀತಿ ಎಲ್ಲರೂ ಇರುತ್ತಾರೆ. சபையில் சில சபைகளில் சமுதாயத்தை பார்த்தும் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರ ಜಾತಿ ಸಮುದಾಯ ನೋಡಿ ಅವರನ್ನು ಕೀಳಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. இங்க நடக்க போற ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி ஆண்டு பார்க்க மாட்டார். ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ದೇವರು ಆ ರೀತಿ ನೋಡಲ್ಲ. சபை இது மிக முக்கியம். ಸಭೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒரு அலையில சொல்லுங்க அப்போ. அப்ப இரண்டாவது ஒருவருக்கொருவர் கட்டாயமாய் விசாரியுங்கள். ಎರಡನೇದು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ವಿಚಾರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. குட்டி குட்டி உதவிகளை செய்யுங்கள். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. உங்களால் கூடுமான மட்டும் போய் நேர்ல போய் பாருங்கள். ನಿಮಗೆ ಆದಷ್ಟು ಡೈರೆಕ್ಟ್ ಹೋಗಿ ನೋಡಿರಿ ಅವ್ರನ್ನ. எல்லாருடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
ஒரு ஆள் விடாம கூட நீங்க ஜெபிக்க வேண்டும். ಎಲ್ಲರ ಸಮಸ್ಯೆ ಸಹ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರಬೇಕು. ಎಲ್ಲರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. மூன்றாவது காரியத்தை சொல்கிறேன். ಮೂರನೇ ಕರೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ. அது அப்படியே பாஸ்டர் உங்கள்கிட்ட அதிகமா பேசி விட்டார். ದೇವರು ಆಲ್ರೆಡಿ ಅದನ್ನು ಆಳವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று. ನೀವು ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ. நீங்கள் ಕೈ ತಟ್ಟಿனால் உங்களை பார்க்க பின்னால வருகிறவர்கள் கை தட்டுவார்கள். ನೀವು ಕೈ ತಟ್ಟುವುದಾದರೆ ಹಿಂದೆ ಬರು ಅದನ್ನು ನೋಡಿ ಕೈ ತಟ್ಟುತ್ತಾರೆ. 2001 ஆண்டில் இயேசு ஏற்றுக்கொண்டோம். 2001 ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದೆ. 2002வது ஆண்டில் என் குடும்பத்தை கூட்டிட்டு போறேன். 2002 ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. எங்க அம்மாவையும் என் சகோதரியும் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போறேன். ನಮ್ಮ ಅಮ್ಮನನ್ನು ತಂಗಿಯನ್ನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆರಾಧನೆಗಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದೆ. 4 மணிக்கு ஆராதனை, 4 ಗಂಟೆ ಆರಾಧನೆ. அவங்களை போய் பெண்கள் உட்கார வச்சுட்டேன். ಸಹೋದರಿ ಕುಳಿತು ಸ್ಥಳದ ಅವರು ಕುಳಿಸಿದೆ. நான் போய் கிறிஸ்துமஸ் ஆராதனை முழங்கால போட்டு அழுகிறேன். ನಾ ಹಾಗೆ ಮನಕನ್ನು ಊರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. முதல்ல எங்க குடும்பம் வந்திருக்கிறது. ಯೇಸುವೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಭೆಗೆ ಬಂದಿದೆ. இன்னைக்கு ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ಈ ದಿನ ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. பிறகு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಮನೆಗೆ ಬಂದೆ. ஆட்டோல அமைத்து கூட்டு போனேன். ஆட்டோ வண்டியெல்லாம் போட்டு கூட்டு போனேன். ಆಟೋದಲ್ಲಿ ಇಟ್ಟವನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದೆ. பிறகு அவங்களை கூட்டு வீட்டில் கொண்டு உட்கார வச்சேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ಕುಳಿಸ್ಕೊಂಡೆ. அம்மா ஆராதனை எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ಆರಾಧನೆ ಹೇಗಿತ್ತು ಅಂತ ಕೇಳಿದೆ. அது ஏன் நீ கேட்க? ಅದು ಯಾಕೆ ಕೇಳುತ್ತೀಯಾ? எல்லாரும் முக்காடு போட்டிருந்தாங்களா? ಎಲ್ಲರೂ ಮುಸ್ಕಾಕೊಂಡಿದ್ದಾರಾ? பக்கத்துல பொம்பளை ஒரே கொரட்டை. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದೇ ಸಹೋದರಿ ತುಂಬಾ ಹೋರಾಟ ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. ஓ இதுக்கு தான் முக்காடு போடுவாங்கன்னு ಇದಕ್ಕೆ ಮುಸುಕ್ ಆಗ್ತಾ ಅನ್ಕೊಂಡೆ நானும் தூங்கிட்டோம்ல. ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. கூட்டம் முடிஞ்ச உடனே என்னை எழுப்பி விட்டாங்க ஒரு அம்மா. ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಯಾರೋ ಒಬ್ಬರು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುದು ನನ್ನ. இது நல்லா இருக்கு, ಇದು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂದರು. சபையே ரொம்ப முக்கியம். ಸಭೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படிதான் உங்களுக்கு பின்னால ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಹಿಂದೆ ಬರು ಇರುತ್ತಾರೆ. நீங்கள் பொறாமையோடு பேசினா அவனும் பொறாமையோட. ನೀವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಮಾತ್ರ ಅವರು ಅದೇ ರೀತಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. பாச குறித்து லேச பத்த வச்சுட்டு போனா அவன் எரிந்து விடுவான். ನೀವು ಬೋಧಕರು ಲೇಸಾಗಿ ಅಂಟಿಸಿದರೆ ಅವನು ದೊಡ್ಡದಾಗಿ ಅಂಟಿಸುತ್ತಾನೆ. பாஸ் நம்மட்டெல்லாம் சிரிச்சு பேச மாட்டார். அங்கதான் பல்ல காட்டி காட்டி பேசுவார்னா அதே தான் ஊதி ஊதி தள்ளி விடுவான். ಬೋಧಕ ನಮ್ಮ ಹತ್ರ ತುಂಬಾ ಮಾತಾಡಲ್ಲ, ಅವ್ರ ಹತ್ರ ಮತ್ತು ತುಂಬಾ ಹಲ್ ತೋಸಿ ಮಾತಾಡ್ತಾ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಅದೇ ರೀತಿ ಮಾಡ್ತಾನೆ. அது உங்களுக்கு பாவமா தான் போய் விழும். ಅದು ಪಾಪವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. நீங்கள் அந்த பாவத்தை செய்து ನೀವು விடாதீர்கள். ಆ ರೀತಿ ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ ಪ್ರಿಯರೇ. நீங்கள் சொல்லும்போது இப்பொழுது மண்டையை ஆட்டி ஆட்டி கிளிபிள்ளி போல கேட்கிறீர்கள். ನೀವು ಇವಾಗ ಹೇಳುವಾಗ ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸಿ ಗಿಣಿಮರಿ ತರ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆனால் மறந்து விடுகிறீர்கள். ಅದು ಮರೆತು ಹೋಗುತ್ತೀರಾ. நீங்கள் மறக்காம இருக்க வேண்டும். ನೀವು ಮರೆಯದೆ ಹೋಗಬೇಕಾದರೆ தூண்ல ஒரு முட்டி விட்டு போங்கள். ಇಲ್ಲಿ ಪಿಲ್ಲರಲ್ಲಿ ತಲೆಯನ್ನು ಹೊಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ. நெத்தியில காயம் வரும், ನೆತ್ತಿನ ಗಾಯ ಬರುತ್ತೆ. கண்ணாடியை பார்க்கும் போது ஞாபகத்துக்கு வரும். ಕನ್ನಡಿ ನೋಡುವಾಗೆಲ್ಲ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. சபையோட ஊழியர் குறித்து பேசக்கூடாதுன்னு ಸಭೆ ಸೇವಕರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬಾರದು ತಾನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರಳ್ಳಿಯವರು, நீங்கள் முழங்கால் போட்டா முழங்கால் போடுவார்கள். ನೀವು ಮನಕಾಲು ಊರಿದೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮನೆಕಾಲು ಹಾಕ್ತಾನೆ. சத்தமா பாடுனா சத்தம் பாடுவார்கள். ನೀವು ಶಬ್ದ ಹಾಡಿ ಅವರು ಶಬ್ದ ಹಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் சபையுள்ள ஆளுக்கு போய் உதவி செய்தால் அவர்களும் உதவி ನೀವು செய்வார்கள். ಸಭೆಯ ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವರು ಸಹ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்கள் பாத்திரம் கழுவினால் அவர் பாத்திரம் ನೀವು கழுவுவார்கள். ಪಾತ್ರೆ ತೊಳೆದು ಅವರು ಸಹ ಬಂದು ಪಾತ್ರೆ ತೊಳೆಯುತ್ತಾರೆ. நீங்கள் பாய் முடிக்க ஆரம்பிச்சால் அவர்களும் ನೀವು மடிப்பார்கள். ಚಾಪೆ ಮಡಚುವುದು ಅವರು ಬಂದು ಚಾಪೆ ಮಡಚುತ್ತಾರೆ. சபையை முன்மாதிரி குறித்து அப்பல பாஸ்டர் அழகாக பேசினார். ಸಭೆಗೆ ಬೋಧ ಅವರು ಹೇಳೋದು ಮಾದರಿ ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்ப நீங்கள் வாழ்ந்து காட்டி விடுங்கள். ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬದುಕಿ ತೋರಿಸಬೇಕು. அப்பொழுதுதான் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ಆಗಲೇ ದೇವರ ಆರಂಭದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. 4வது கட்டாயமாக நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். 4ನೇದು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. சபையாக இணைந்து ஊழியம் செய்யுங்கள். ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. புதிய புதிய ஜெபக்குழுக்களை உருவாக்குங்கள். ಹೊಸ ಹೊಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟವನ್ನು ಆರಂಭ ಮಾಡಿರಿ. உங்கள் இஷ்டத்துக்கு செய்து விடாதீர்கள். ನಿಮ್ಮ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲ. அதுக்கு தான் ஆண்டவர் பிரதான ஆசாரியர்கள் வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செயல்படுவது ನೀವು நல்லது. ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಿ ಮಾಡಬೇಕು. நீங்களா வேகமா போனா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிவிடும். ನೀವು ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲೇ ಆಕ್ಷನ್ ಬೀಳ್ತೀರಾ. உங்களுக்கு திடீர்னு ஒருவேளை உங்களுடைய ஜெபத்தை பார்த்து பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவர் சொப்பனம் தரலாம். ಎಸ್, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಪರಿಶುದ್ಧ ನೋಡಿ ದೇವರು ಸ್ವಪ್ನ ಕೊಡಬಹುದು. அல்லது ஏதோ ஒரு வரங்களை கர்த்தர் உங்களுக்கு ಅಥವಾ தரலாம். ವರಗಳು ಕೊಡಬಹುದು. அந்தாண்டி தூக்கிட்டு ஓடிடக்கூடாது. ಅದನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಓಡಿ ಹೋಗಬಾರದು. அங்க விபத்துல முடிந்து விடும். ಅದು ಆಪತ್ತೊಳಗೆ ಬೀಳುತ್ತೀರಾ. அது முதல்ல எங்கே பாஸ்டர்ட்ட கொண்டு வாருங்கள். ಅದು ಮೊದಲು ಬೋಧಕರ ಬಳಿ ತಂದು ಕೊಡಿರಿ. எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது அவர் உங்களுக்கு சொல்லி ಏನು தருவார். ಹೇಳಬೇಕು ಏನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ ನಿಮಗೆ. அதுக்கு தான் ஆசாரியனை உட்கார வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಯಾಜಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுக்காக தான் சபையே வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால் ನೀವು ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂದರೆ உங்களை ஒரு நபர் நடத்த வேண்டும். ಎಸ್, ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರು ನಡೆಸಬೇಕು. அதைத்தான் ஆண்டவர் சீசனை பார்த்து சொன்னார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಶಿಷ್ಯ ನೋಡಿ ಹೇಳಿದರು, சீசன் எவ்வளவு பெரிய கொம்பனாக உயர்ந்த ஆளா இருந்தாலும் ಶಿಷ್ಯ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆದರೂ
குருவுக்கு மிஞ்சினவனும் இல்லை. ಓ ಗುರುವಿಗೆ ಮಿಗಿಲಾಗಿ ಅಲ್ಲ. எவ்வளவு வேகமாக பின்வீல் பேக் வீல் சுத்தினாலும் ಎಷ್ಟೇ ಹಿಂದಿನ ಚಕ್ರ ವೇಗವಾಗಿ ತಿರುಗಿಸಿದರು முன்வீலை முந்த போவதில்லை. ಮುಂದಿನ ಚಕ್ರ ಮುಂದೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை நடத்தினவர்கள் ನನ್ನ ನಡೆಸಿದವರು ஒரு 5 சபையை கட்டியிருக்கிறார்கள். 5 ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் நான் ಆದರೆ ನಾನು அநேக ஊழியர்களை அவர்களை விட உருவாக்கி விட்டு விட்டேன். ಅವರಿಗಿಂತ ಅನೇಕ ಸೇವಕರನ್ನು ನಾನು ಎದ್ದೇಳುವಂತೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அது எண்ணிக்கை சொல்லக்கூடாது, ಅದಕ್ಕೆ ಸಂಖ್ಯೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாதாரண மனுஷ கண்களை பார்த்தால் அவரை விட நான் நிறைய ஊழியர் செய்திருக்கிறேன். ಸಾಧಾರಣ ನೋಡುವಾಗ ಅವರಿಗಿಂತ ಬಿಗಿಲಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஆனால் ஆண்டவருடைய கண்களில் அப்படி இருக்காது. ಆದ್ರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇರಲ್ಲ. இன்றைக்கும் என்னை நடத்தினவர் வந்தால் என்னை அறியாமலே பயம் வந்து விடும். ಇಂದು ಸಹ ನನ್ನ ನಡೆಸಲು ಬಂದ ನನ್ನ ಅರಿಯದೆ ಭಯ ತಾನಾಗಿ ಬರುತ್ತದೆ. அவர் முன்னால் எனக்கு பிரசங்கமே வராது. ಅವರ ಮುಂದೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಾರ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வாயெல்லாம் உளரும், ಬಾಯೆಲ್ಲ ನಡುಗುತ್ತದೆ. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಇಂದಿನವರೆಗೂ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. இன்று வரையிலும் அவர் முன்பதாக நான் உட்கார்ந்தது இல்லை. ಇಂದಿನವರೆಗೂ ಅವರ ಮುಂದೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಸಹ ಇಲ್ಲ. அவர் வயதான ஆள்லாம் கிடையாது. ಅವ್ರ ವಯಸ್ಸಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. என்னை விட 9 வயதா மூத்தாள். ನನಗೆ ಬರೀ 9 ವರ್ಷ ಹಿರಿಯರಷ್ಟೇ. ஒரு 10 வயசுக்குள்ளதான் மூத்தாள். 10 ವರ್ಷ ಹಿರಿಯರಷ್ಟೇ. அதனால அவருக்கு என்னையே தெரியும். ಆದ್ರೆ ಅವರು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. எனக்கு அவருடைய எல்லாமே தெரியும். ನನಗೆ ಅವರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. அதனால அவரை ஆண்டவர் எங்க உட்கார வைக்க சொல்லியிருக்கிறாரோ அங்க அமர வைத்திருக்கிறேன். ದೇವರು ಅವರ ಎಲ್ಲಿ ಇಡಬೇಕು ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. சபை இது நீங்கள் செய்து பாருங்கள், தெய்வம் யாரென்று உங்களுக்கு புரியும். ಸಭೆಯೇ ಇದನ್ನು ಮಾಡಿ ನೋಡು, ದೇವರು ಯಾರು ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நீங்கள் ஊழியங்களை சபையோடு கூட இணைந்து கட்டாயமாக செய்யுங்கள். ನೀವು ಸೇವಕರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸಭೆಯೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡಿ. பாலியங்கச்சோ சொல்லுகிறார், ಪಾಲಿಯಂಗ ಹೇಳ್ತಾರೆ, ஜபக்குழு நிமித்தமாக தான் சபை வளர்ந்தது என்று சொல்லுகிறார். ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಸಭೆ ಬೆಳೆಯಿತು. அதனால அவர் சபையில் லட்சக்கணக்கான ஆத்துமக்கள் இருக்கிறார்கள். ಆದ್ದರಿಂದ ಅವರ ಸಭೆ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಆತ್ಮಗಳಿದ್ದಾರೆ. ஒரு வீடியோ பார்த்தேன், ಒಂದು ವಿಡಿಯೋ ಈ ರೀತಿ ನೋಡಿದೆ. அவர் சபையில ஆட்டோல போய் தான் காணிக்கை வாங்குகிறார்கள். ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த சீனை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாகி போனது. ಅದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂಥರ ಭಯ ಬಂದಿತ್ತು. நாம காணிக்கை நடந்து வந்து போட்டு 10 நிமிஷத்துக்குள்ள முடித்து விட்டோம். ನಾವು ಹಾಕಿದ ಕಾಣಿಕೆ 10 ನಿಮಿಷ ಮುಗಿಸಿದ್ವಲ್ಲ ಆ ರೀತಿ. ஆனால் அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் காணிக்கை பாட்டு மட்டும் பாடிட்டே இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 1 ಅವರ್ 2 ಬರೀ ಕಾಣಿಕೆ ಹಾಡೇನ ಹಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. மக்கள் லட்சக்கணக்கா இருக்கனால டைம் ஆகத்தான் செய்யும். ಮಕ್ಕಳು ಲಕ್ಷ ಗಂಟೆಲಿ ಇರೋದು ಟೈಮ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. அது ஏன் அப்படி மக்கள் அங்கே வந்தார்களானால், ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಬಂದರೆಂದರೆ, ஒரு ஜபக்குழுவுல 7 பேர் தான் இருக்கணுமா. ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಬರೀ 7 ಜನ ಇರಬೇಕು. 8வது ஆள் வந்தாங்கன்னா 8 ವ್ಯಕ್ತಿ ಬಂದರೆ அதுக்கு அடுத்த லீடர் கையில பொறுப்பை கொடுத்துட்டு இந்த லீடர் வெளியில பெறுவார்களாம். ಆ ಲೀಡರ್ ಕೈಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನು ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இப்படியே எல்லா வகையிலும் ஜபக்குழுவை ஆரம்பித்தார். ಇದೇ ರೀತಿ ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಆರಂಭ ಮಾಡಿದರು. நீங்கள் இந்த புதிய ஆண்டுல நிறைய ஜபக்குழுவை உருவாக்குங்க. ಈ ಹೊಸ ವರ್ಷ ಅನೇಕ ಜಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಆರಂಭ ಮಾಡಿ ಪ್ರಿಯರೇ, ஒரு டார்கெட் வைங்க, ஒரு எண்ணிக்கை வைத்து ஏசப்பாட்ட கேளுங்க. ಒಂದು ಟಾರ್ಗೆಟ್ ದೇವರ ಬಳಿ ಕೇಳಿರಿ. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீர்களே, ಇಷ್ಟೊಂದು ಜನ ಇದ್ದೀರಲ್ಲ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜபக்குழுவை சிந்தித்து பாருங்கள். ಒಬ್ಬ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಇಟ್ಟು ನೋಡಿರಿ. அது கணக்கு அடங்காதவங்களா போகும். ಅದ ಲೆಕ್ಕ ಎಣಿಸದಷ್ಟು ಆಗದಷ್ಟು ಆಗುತ್ತದೆ. இப்போதைக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த ஜபக்குழுவை அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯನೋ ಅಷ್ಟು ಸಾಧ್ಯವಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ ಆರಂಭ ಮಾಡಿ. 4வது சொல்லி முடித்து விட்டேன். 4ನೇ ಹೇಳಿ ಮುಗಿಸಿದೆ. 5வது வந்து விட்டேன். 5ನೇ ಕರೆ ಬಂದಿದ್ದೇನೆ. உங்களுடைய முகத்திலே 1000 வாசி பல்ப் எரிகிறதை நான் காண்கிறேன். ನಿಮ್ಮ ಮುಖದಲ್ಲಿ 1000 ಹಲ್ಲು ಕಾಣ್ತಾ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 1 தெசலோனிக்கேயர் 1 தெசಲೋನಿಕ ಪತ್ರಿಕೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ. அப்படி சொன்னதை மறுபடியும் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். ಆಗ್ಲಿದ ವಾಕ್ಯ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ. 13 வாசிங்க பார்க்கலாம். 13ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡೋಣ. ஆ ஆ ஆ 12 அன்றியும் சகோதரரே பிரயாசப்பட்டு இருந்து சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. ஐயா நீங்க கவனமா கேளுங்க, ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ. 5வது உங்களுக்கு மிக முக்கியமான காரியம். 5ನೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತೇನೆ. அப்பள சொன்னதை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಆಗ್ಲೇ ಹೇಳಿದ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துறாங்க இல்லையா, ನಿಮ್ಮನ್ನ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾರಲ್ಲ. இன்றைக்கு ಅನೇಕ சபைகளில் இந்த பிரச்சனை தாறுமாறாக இருக்கிறது. ಇಂದು ಅನೇಕ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ಸಮಸ್ಯೆ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்களானால், 1 ಗಂಟೆ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಾದರೆ தங்களை ஏசாமிக்கு தம்பி போல சிந்தித்துக் கொள்கிறார்கள். ತಮ್ಮನ್ನು ಯೇಸು
ಸ್ವಾಮಿ ತಮ್ಮನ ರೀತಿ ನೋಡಿಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾರೆ. அவரை குத்தகைக்கு வாங்கின மாதிரி சிந்தித்துக் கொள்கிறார். ಅವರು ಖರೀದಿ ಮಾಡಿದ ಹಾಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் என்று சிந்தித்து விடுகிறார். ನಾನು ಏನೇ ಹೇಳಿದರೂ ದೇವರು ಕೇಳಿದಂತ ಆ ಯೋಚನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்படி கிடையாது, அப்படி ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. சபைய வசனம் மாறாது. ಸಭೆಯ ವಾಕ್ಯ ಬದಲಾಗಲ್ಲ. உங்களை நடத்துறாங்க இல்லையா, ನಿಮ್ಮ ನಡೆಸಿದಾರಲ್ಲ, அவர்களை நீங்கள் மதித்து, ಅವರು ನೀವು ಘನಪಡಿಸಿ, இது அவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் மதித்து, ಅವರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ನೀವು ಘನಪಡಿಸಿ. பெற்றோர்கள் என்ன செய்தாலும் பிள்ளைகள் மதிக்கணும் தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. ಏನೇ ಮಾಡಿದರೂ ಮಕ್ಕಳು ಅವರನ್ನು ಘನಪಡಿಸಬೇಕು ಎಂಬುದೇ ಸತ್ಯವೇದ ಬರೆದಿದೆ. பெற்றோருக்கு உண்மையிலே கல்வி அறிவு இல்லை, அதனால அவர்களுக்கு அறிவு இல்லை. ಎತ್ತವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಜ್ಞಾನಗಳು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக பேசினால் உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறையும் ஆண்டவர். ಆದರೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಆಯುಸ್ಸಿನ ದಿನಗಳು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. என் தகப்பனார் இறந்து 25 வருஷம் கிட்ட ஆகிறது. ನಮ್ಮ ತಂದೆ ಸತ್ತು 25 ವರ್ಷ ಆಗಿದೆ. அவர் போன் பார்த்ததில்லை, ಫೋನ್ ಮೊಬೈಲ್ பார்த்து, ಅವರು ಮೊಬೈಲ್ ಅಥವಾ ಫೋನ್ ನೋಡಲಿಲ್ಲ. ಅವರಿடத்துல அவர் இருந்தாரனால் உங்களுக்கு அறிவில்லைன்னு நான் சொல்லுவேன். ಅವರು ಇದ್ದರೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், ನನಗೊಬ್ಬ ಮಗ ಇದ್ದಾನೆ. இப்போ எனக்கு என்கிட்ட இருக்கிற மொபைலே சரியா உபயோகப்படுத்த தெரியாது. ನನ್ನಲ್ಲಿರೋ ಮೊಬೈಲ್ ನನಗೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಉಪಯೋಗಿಸೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் அதுக்குள்ள போயிட்டு பிராசல் வழியா வெளியில வந்து விடுவான். ಅವನೆಲ್ಲ ಹೋಗಿ ಬ್ರೌಸ್ ಮುಖಾಂತರ ಹೊರಗೆ ಬರ್ತಾನೆ. அப்போ அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான், ಅವನು ನನ್ನ ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, என் அப்பாவுக்கு அறிவில்லை என்பான். ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಜ್ಞಾನ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நம்புறேன். ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗಿರುತ್ತೆ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. சபையே உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவர்களை நீங்கள் மதித்து, ನಿಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಸುವ ಬಗ್ಗೆ ನೀವು ಮರ್ಯಾದೆ ಕೊಡಿರಿ. நீங்கள் அவர்கள் சொல்படி நடப்பீர்களானால், ನೀವು ಅವರ ಹೇಳುವ ವಾಕ್ಯ ರೀತಿ ನಡೆಯುವುದಾದರೆ, உங்களை எங்க வைத்து உபயோகப்படுத்த வேண்டுமோ கர்த்தரங்கே கொண்டு போய் உபயோகப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಎಲ್ಲಿಟ್ಟು ಉಪಯೋಗಿಸಬೇಕು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಾರೆ. அப்போ அந்த 5 காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே 5 ಕಾರ್ಯ ನೀವು ಭದ್ರವಾಗಿ ನಡೆಸುವುದಾದರೆ நாம் ஆரம்பத்தில் சொன்ன வசனங்கள் நிறைவேறும். ನಾನು ಆರಂಭದಲ್ಲಿ ಹೇಳಿದ ಎಲ್ಲಾ ವಾಕ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತದೆ. கண்ணை மூடிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲ್ಲ. தானே அள்ளி அள்ளி ஆண்டவர் தட்டுகிற தேவன் ಅಥವಾ ಎತ್ತೆತ್ತಿ ಕೊಡುವ ದೇವರಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ, 9 வரங்களுக்கு அவர்தான் சொந்தக்காரரா இருக்கிறதுனால, 9 ವರಗಳಿಗೆ ಆತನೇ ಸ್ವಂತದಾಗಿ ಇರುವುದರಿಂದ நம்முடைய குணம் அறிஞ்சு தான் கொடுக்கவே செய்வார். ನಮ್ಮ ಗುಣಗಳನ್ನು ಅರಿತೆ ಆತನು ಕೊಡುತ್ತಾರೆ. நம்முடைய நடவடிக்கையில புரிஞ்சுக்கிட்டு தான் கொடுப்பார். ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡೇ ಕೊಡುತ್ತಾರೆ. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡಲ್ಲ. மோசமான குணம் உள்ளவர்களா இருந்தீர்களானால், ಮೋಸವಾದ ಗುಣವಾಗಿ ಇರುವುದಾದರೆ உங்களை தீர்க்கதரிசியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ದೇವರು ನೇಮಿಸುವುದಿಲ್ಲ. ஒரு சகோதரன் திடீர்னு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ಒಂದು ಸಹೋದರ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರಬಹುದು. ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ದೇವರು ಕೃಪೆ ಕೊಡಿ, ನಿಜವೇ. ஆனால் அவன் யாரிடத்திலும் சேராமல் தனியாக இருந்து விட்டான். ಅವನು ಯಾರ ಬಳಿ ಸೇರ ತನಿಯ ಏಕಾಂತವಾಗಿದ್ದ. ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்க போயிருக்கிறான். ಒಂದು ಮನೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೋದ. அந்த மனைவி பார்த்து வார்த்தையை சொல்லிவிட்டான். ಅಲ್ಲಿರೋ ಸಹೋದರಿ ನೋಡಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ, ஒரு கணவனுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டான். ನಿನ್ನ ಗಂಡನ ನಡವಳಿಕೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ. அப்ப வீட்டில் என்ன நடக்கும்? ಮನೇಲಿ ಏನಾಗುತ್ತೆ? அப்போ ஒரு ஊழியர் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா என்ன நடக்கணும்? ಸೇವಕರು ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ನಡಿಬೇಕು? அப்ப இங்க சண்டை நடந்திருக்கிறது. ಅಲ್ಲಿ ಜಗಳ ಉಂಟಾಯಿತು. இவன் செய்த தவறு என்னப்போ? ಇವನು ಮಾಡಿದ ತಪ್ಪೇನೋ? எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியவில்லை. ಏನು ಹೇಳಬೇಕು ಏನು ಹೇಳಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ ಈತನಿಗೆ. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பரிசுத்த ஆவியினர் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் ஐயா. ಇದೆಲ್ಲ ನೋಡಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಯಾರು ಏನ್ ಕೊಡ್ಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತಾರೆ. மிக முக்கியமான காரியத்தை கேளுங்கள். ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿ ಕೇಳಿರಿ. ரகசியத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளையும் தீர்க்கதரிசனங்களையும் தருவார் ஐயா. ರಹಸ್ಯವನ್ನು ಕಾಪಾಡುವ ಮಾತಾದ ಪ್ರಕಟಣೆ ಮತ್ತು ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் உளறுவாயா இருந்தால் தரமாட்டார் ஐயா. ನೀವು ತೊದಲು ಬಾಯಾಗಿರುವುದ ದೇವರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் எல்லார்கிட்டையும் ஊதக்கூடிய ஆளா இருந்தால் தரமாட்டார். ಎಲ್ಲರ ಬಳಿ ಹೋಗಿ ಊದುದಾದ್ರೆ ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಡಲ್ಲ. உங்களுடைய சுபாவம் அறிந்து தான் ஆண்டவர் சில வரங்களை ನಿಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳು ತಿಳಿದ ದೇವರು ವರಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்கள் குறைச்சலக்கூடிய ನೀವು ಕೊರತೆ ಇರುವ ವ್ಯಕ್ತಿಯಾದ ದೇವರು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா அது நீங்கள் தப்பிதமாகத்தான் உபயோகப்படுத்துவீர்கள். ಏಕೆಂದರೆ ನೀವು ತಪ್ಪಾಗಿಯೇ ಉಪಯೋಗಿಸುತ್ತೀರಾ. அதனால பரிசுத்த ஆவியினர் கவனமா இருப்பார் இந்த விஷயத்துல. ಆದ್ದರಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮ ತುಂಬಾ ಗಮನದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. சபையே இந்த 5 விஷயத்துல தயவாய் சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாயிருங்கள். ಸಭೆಯೇ 5 ವರ್ಷ ಹೇಳ್ತೇನೆ, ಗಮನವಾಗಿರಿ. ஆண்டவர் உங்க மூலமா இந்த சபை வளர்ப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಈ ಸಭೆಯನ್ನು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. தேவ வசனம் சபையில வளர்ந்து பெருகட்டும். ದೇವರ ವಾಕ್ಯ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಲಿ. அப்பொழுதுதான் சீசர்கள் சபையிலே பெருகி ಆಗಲೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರ ಸಂಖ್ಯೆ ಹೆಚ್ಚಳವಾಗಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. நீங்கள் சபையாரை அல்ல சீசர்களாக மாறுவீர்கள். ಸಭೆಯವರಲ್ಲ ಶಿಷ್ಯರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. பின்னால் வர ஆட்களுக்கு சத்தியத்தை ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರುವ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಸತ್ಯವನ್ನು ಧಾರಾಳವಾಗಿ ಹೇಳುವರಾಗಬೇಕು. அப்பதான் ஆரம்பத்தை முந்தின நாள் பார்த்த அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்
உங்களுக்கு வந்து ಮೊದಲನೇ ದಿನ ಕೇಳ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕಾಡು ಕೋಣದಷ್ಟು ನೀವು ಬಲವುಳ್ಳವರಾಗುತ್ತೀರಾ. நேற்றைக்கு பார்த்த அந்த வைராக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருவையா? ವೈರಾಗ್ಯದ ವಾಕ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಕಾರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತದೆ. இயேசுவை நேசித்து பாருங்கள் என்று நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா? ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಸುವುದನ್ನು ಕೇಳಿದವಲ್ಲ, அதன்படியே கர்த்தர் செஞ்சு தருவார் ஐயா. ಅದ ಪ್ರಕಾರ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு இந்த காரியங்களாம் சொன்னோன்னே மனசுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிற்று. ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಿದೆ. நேற்று தினத்தில் ஒரு காரியங்களை பார்த்தோம் தரிசனத்தில். ನಿನ್ನೆ ದಿನ ಒಂದು ದರ್ಶನ ನೋಡಿದೆ ನಾನು. உங்களுக்கு உள்ளே வசனங்கள் நுழைந்தது. ನಿಮ್ಮ ಒಳಗೆ ವಾಕ್ಯ ಒಳಗೆ ಬಂದಿತ್ತು. அது உங்களுக்குள்ளே போய் கிரிகளை உண்டாக்கினதை கர்த்தர் காட்டி ಆ கொடுத்தார். ವಾಕ್ಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಉಂಟಾಗಿರೋ ದೇವರು ತೋರಿಸಿದರು. இன்றைய தினத்தில் உள்ளே நுழைந்திருக்கும் போது ಇಂದು ದಿನ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವಾಗ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6-7 இங்கே நடந்தே தீரும் சொல்லி ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 6, 10, 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಡೆದೇ ಆಗಬೇಕು. எல்லாரும் அல்ல, ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲ. வசனத்தை இங்கே அநேகர் அழகாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எழும்புவீர்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು 7 ವರ್ಷ ಎದ್ದೇಳುತ್ತೀರಾ. எப்படி 7 பேர் கொண்ட குழுவை சபையிலே அந்த பழைய ஆதிகால சபையில் எழுப்பினார்களோ, ಹೇಗೆ ಆದಿಕಾಲ ಸಭೆಯಲ್ಲಿ 7 ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೊಡವನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರು, அதுபோல நல்ல மூப்பர்கள் நீங்கள் எழும்புவீர்கள். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸಭೆ ಹಿರಿಯರು ಎದ್ದೇಳುತ್ತೀರಾ. நல்ல தலைவர்களாக சபைக்கு வைராக்கியமாக நீங்கள் எழும்புவீர்கள். ನಾಯಕನಾಗಿ ವೈರಾಗಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಾ. உங்களை கொண்டுதான் கதை சீசர்கள் எழுப்ப போகிறார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸಭೆ ಶಿಷ್ಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி கத்த நாமத்தை ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. நாம ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஜெபிக்கலாமா? அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ಎಲ್ಲ ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ಎಲ್ಲ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಂಗೆ மற்றபடி உங்க தேவைகள்லாம் தன்னாக்கில வந்துடும், அதை கவலைப்படாதீங்க. ಬಾಕಿ ಇರೋ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ತಾನಾಗಿ ಬರುತ್ತದೆ. அதற்காக ஆண்டவர்கிட்ட வராதீங்க. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬೇಡಿರಿ. இயேசப்பா ஆசையோடு அன்புக்காக ஏங்கி நிற்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪ್ರೀತಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. உங்க வலது பக்கத்துல ஆண்டவர் இறங்கி நிற்கிறார். ನಿಮ್ಮ ಬಲಗಡೆ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. மற்ற ஒரு சில பேர் சுயநலமா இருக்கிறீங்க, பரவாயில்ல, அவர்களை விடுங்கள். ಸ್ವಲ್ಪ ಜನ ಸ್ವಾರ್ಥವಾಗಿದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಬಿಟ್ಬಿಡಿ. உங்களிலே கர்த்தர் ஒரு சில பேரை தெரிந்து கொண்டார். ಸ್ವಲ್ಪ ಜನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿದ್ದಾರೆ. உங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். ದೇವರು ರೂಪಾಂತರ ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்கு என் சபை ரெட்டிப்பாய் மாறணும் விரும்புறேன்னு சொன்னீங்க இல்லையா? ನನಗೆ ನನ್ನ ಸಭೆ ಎರಡರಷ್ಟು ಬದಲಾಗಬೇಕು ಹೇಳಿದಿರಲ್ಲ. அதுக்கு நான் ஒரு காரணமா இருப்பேன்னு நீங்கள் விரும்பினீர்கள் அல்லவா? ನಾನು ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುತ್ತೇನೆ ಬಯಸಿದಿರಲ್ಲ. நான் அர்ப்பணிக்கிறேன்னு சத்தமாய் நீங்கள் ஆமென் சொன்னீர்கள் அல்லவா? ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಆವಾಗ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿದಿರಲ್ಲ. உங்களுக்காக தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ನಿಮಗಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. உங்க வலது பக்கத்துல உங்க ஆண்டவர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಬಲಗಡೆ ದೇವರು ನಿಂತಿದ್ದಾರೆ. யாரையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். ಯಾರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಬೇಡ. நீங்கள் அவரோடு கூட பேச ஆரம்பியுங்கள். ನೀವು ಆತನೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರಿ. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದು ನೋಡುತ್ತಿದ್ದೀರಾ. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவருடைய நிறைவை தருவதை நீங்கள் உணர்வீர்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ದೇವರು ನಿಮಗೆ ಪೂರ್ಣವನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ. ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களானால் ಒಂದು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿರುವುದಾದರೆ அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்கள். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡುತ್ತೀರಿ. உங்கள் மனதிலே உங்கள் மொழிகளிலே பேச ஆரம்பியுங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅನ್ಯ ಭಾಷೆ ಹಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿರಿ. நான் பார்த்த 5 காரியங்களை ஆண்டவரே என் சபை எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்து கொண்டேன். ನಾವು ಕೇಳಿದ 5 ವಾಕ್ಯಗಳು 5 ಕಾರ್ಯಗಳು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾದ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. சபையை கர்த்தர் ஏன் உண்டாக்கினார் என்று தெரிந்து கொண்டேன். ಸಭೆ ಯಾಕೆ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸಿದರು. சபை குறித்து எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டேன். ಸಭೆ ಬಗ್ಗೆ ಎಷ್ಟು ವೈರಾಗ್ಯ சபையை ஒருத்தர் நேசிப்பானான வாழ்க்கையில் என்ன செய்கிறீர் என்பதை கற்றுக்கொண்டேன். ಸಭೆ ಒಬ್ಬನ ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ದೇವರ ಜೀವನ ಏನು ಮಾಡುವುದು நான் சபைக்கு செய்ய வேண்டிய 5 காரியம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டேன். ಸಭೆಗೆ 5 ಕಾರ್ಯ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ನೋಡಿದ್ದೇವೆ. சபைக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு எனக்கு பலம் கொடுங்கப்பா நீங்க ನನಗೆ ಸಭೆಗೆ ಮಾಡಬೇಕಾದ ಬಲವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ ಕೇಳಿರಿ. அவர் இப்பொழுது உங்களுக்குள்ள இறங்கி வருவது நீங்கள் உணர்வீர்கள். ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಇಳಿಯುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய பிரசன்னங்களினால் இந்த ஆலயத்தை கத்த நிறைத்திருக்கிறார். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಸಭೆ ತುಂಬಿದೆ. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இன்றைக்கு பார்த்த வசனத்துல ஞாபகம் எது இருக்கிறதோ அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ಈಗಲೇ ಕೇಳಬೇಡ ವಾಕ್ಯ ಯಾವುದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿದೆಯೋ ಅದನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಿಯರೇ. சபைக்கு கொடுப்பது மிக முக்கியம். ಸಭೆಗೆ ಕೊಡುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. சபையை எல்லாரையும் விசாரிப்பது மிக முக்கியம். ಸಭೆ ವಿಚಾರಿಸುವುದು ಎಲ್ಲ ಮುಖ್ಯ. சபையில் எல்லாருக்கும் முன்பதாக முன்மாதிரியை வாழ்ந்து காட்டுவது மிக முக்கியம். ಸಭೆಗೆ ಮಾದರಿಯಾಗಿರುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்வது அதை விட முக்கியமாய் காணப்படுகிறது. ಸೇವೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. எல்லாவற்றுக்கும் மேலாக நடத்துகிறவர்களை கனம் பண்ணுவதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். சபையை ನಡೆಸುವ ಬೋಧಕರಿಗೆ ನೀವು ಮರ್ಯಾದೆ ಸಲ್ಲಿಸುವುದು ಮುಖ್ಯ. இந்த காரியங்களை எந்த நாட்களில் கர்த்தர் எதிர்பார்த்து காத்துக்கிறார். ಈ ದಿವಸ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் இந்த இடத்தை நிரப்புகிறார். ದೇವರ ಪ್ರಸನ್ನ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. Thank you Lord. பரலோகமே ಪರಲೋಕವೇ பிரசன்னத்தினால் சபையாரை நிரப்பும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಸಭೆ ತುಂಬಿಸುವ ಸ್ತೋತ್ರ. மகிமையினால் நிரப்பும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿಸುವ ಸ್ವಾಮಿ. நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல தொடர்ந்து இறங்கி அசைவாடுவீராக. ನಾನು ಇಲ್ಲಿ ஜலத்தின் மேலே அசைவாடின ஆண்டவர் இறங்கி அசைவாடும்படி வேண்டுகிறேன். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ ದೇವರು எல்லாருடைய ஆவியில் ஒரு மாற்றங்கள்
உள்ளங்களை கத்த தரும்படிக்கு வேண்டியிருக்கிறோம் ஐயா. ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲ ಉಂಟಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் நரம்புகளில் ஏறட்டும். ಸಭೆಯ ಬಗ್ಗೆ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ತುಂಬಲಿ. நான் என்னுடைய சபை இந்த ஆண்டில எழும்ப வேண்டும்ங்கிற எண்ணம் ஆண்டவர் சிந்தையில் உண்டாகட்டும் ಈ ஐயா. ವರ್ಷದ ಸಭೆ ಎಚ್ಚರಪಡೆ ಎನ್ನುವ பரிசுத்த ஆவியானவர் ஏவி அருளுவீராக. ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ ಪ್ರೇರೇಪಿಸು. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நீர் கிரியைகளை உண்டாக்கி விடுவீராக. ಪವಿತ್ರ ಆತ್ಮವರಿಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡು. அவரை உணர்வுபூர்வமான ஒரு மாற்றத்தை சபையிலே கொண்டு வருவீராக. ಪೂರ್ಣವಾಗಿ ಸಭೆ ಕಾರ್ಯ ಮಾಡು. போராட்டமே காணப்படுகிற அந்த காரியம் இன்றைக்கு உடைவதாக. ஆவியானவரே நீங்க ஒரு அரணான அடைக்கலமாய் இறங்கி வர வேண்டுகிறேன். வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தாழ்பாலம் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டுகளமாய் பாவகருக்கும் சபைக்கும் காணப்பட்ட போராட்டங்கள் அது உடையட்டும் ஆண்டவரே. எந்த நேரமும் பின்னாலே வருகிற போராட்டங்களுக்கு எங்கள் ஆண்டவர் முற்றுப்புள்ளியை வைப்பீராக. ஒரு ராணுவ உடை அது இறங்கி வருகிறது ஐயா. ஒரு ராணுவ உடையை கத்தர்ந்த இடத்து கொண்டு வருவதற்கு சபையை தீர்க்கமாய் சொல்லுகிறேன் ஐயா. வருகிற நாட்களை விக்கிர கோட்டைக்குள்ள தைரியமாய் உடையுங்க. எந்த பாம்புகளுடன் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. அது முழு விஷத்தோடு உங்களிடத்தில் வந்து மோதத்தான் செய்யும். ஆண்டவர் ராணுவ உடைகளை தருகிறபடியினால் எபேசியர் 6 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிய தீரும் ஐயா. நீ அதை கேளு, கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார் ஐயா. எவனும் பெற்றுக் கொள்கிறான். சரிதான், நீ யாரா இருந்தாலும் சரிதான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். எந்த விக்கிரம் உன்னை ஒன்று செய்யாது. பாம்பு உன்னை ஒன்று செய்யாது. உன் கூட யாரு சேரக்கூடாது என்று சபிக்கப்பட்டவன் போராடுகிறான். அதை கத்தர் சாப கேட்ட கத்தன்றைக்கு அதை முறிப்பார் ஐயா. எல்லாரும் என்ன ஜெபிக்கலாமா? ஆண்டவரே எல்லாரும் என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு thank you. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த காரியத்தை உடைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். அந்த தடைகளை உடைத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த தடைகளை உடைங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துக்கு இந்த தடையை உடைங்க. பின்னாலேயே வருகிற தடையை நீங்க உடைங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகும்போது என் பின்னால இனி எதுவும் வரக்கூடாது. அங்கேயே அழிய வேண்டும். வாழ்க்கையில வந்து மோதக்கூடாது. சபையில வந்து மோதக்கூடாது. குடும்பத்துல வந்து மோதக்கூடாது. நான் அழிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு அதை உடைப்பாராக. அபிஷேகம் அந்நிய பாஷையில கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரை குறித்து கவலைப்படாத. யார் நிக்க சிந்திக்காத. ஒரு சில பேரை தான் கத்தத்துக்கு தெரிந்து கொடுக்கிறார். இருக்கலாம். அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காக உண்மையாய் ஜெபிக்கிற யாவரும் மேலே கர்த்தர் இறங்கி வருகிறதற்காக அசைக்க நான் ஜெபிக்கிறேன். நீ இவர்களை எழுப்ப ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களை உருவாக்கி விடும்படி நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே. எல்லா சாப கேட்டை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பீடைகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அறியாமைகளை நான் கடிந்து விடுகிற இயேசுவின் நாமத்தினாலே மூளைகளை கட்டியிருக்கிற கட்டுகளை நான் அறுத்து விடுகிறேன். மரண போராட்டமே நீ விலகி அதிகாரத்தை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிறவினத்தை கொண்டு வந்து போராடுகிற பிறவினமே நீ விலகி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எதிர்க்கிறேன். ஆவியானவரே மகிமை இறங்கி வரும்படிக்கு வேண்டுகிறேன் ஐயா. மகிமை அழைத்து வரும்படிக்கு நான் வேண்டுகிறேன். சபையை உருவாக்கும்படி வேண்டுகிறேன். உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே இங்க இருக்கிற நுக தடிகளை உடைக்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் சபையால் போடப்படுகிற நுக தடிகள் முறிக்கட்டும். இந்த சபை பகுதிக்கு ஆண்டவரே இவைகளை நீர் எழுப்பி தருவீர்.
செய்வீராக. ಈ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಸಭೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸು ಕರ್ತನೇ. ஓ, ஆவியில் இறங்கி அசைவாடுகிறார். ஆவியில் இறங்கி அவர் வேலையை செய்கிறார். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿರಿ. ஓ, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Jesus, Jesus. ಶಬಲದ ರಬಲದ ರಬಲದ ರಬ ರಿಬಲ ಶದಲದ ರಬ. ಎಲ್ಲ ಕೈಗಳು ತಟ್ಟಿ ಎಲ್ಲ உற்சாகமாக கரங்கள் தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாம். ஷபலத ரத ரப ரிபல ஷதலத ரப ரஹதி ஹந்தலத ரப ரஹதி கலரத ரப. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரமாவினரே, ஸ்தோத்திரமாவினரே, ஸ்தோத்திரமாவினரே. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஐயா. அமேன், அமேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து தேவ பிள்ளையே ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, ரொம்ப நேசிக்கிறார். ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சிலருக்கு இது புதுசா இருக்கலாம். ಕೆಲವರಿಗೆ ಇದು ಹೊಸದನ್ನಿಸಬಹುದು. ஆமென். எங்களுக்கு ஆராதனை 4 hour தான் எங்களுக்கு ஆராதனை. ನಮಗೆ ಆರಾಧನೆ 4 ಗಂಟೆ. ஆமென். உங்களுக்கு ஒரு 1.5 உங்களுக்கு நார்மலா இருக்கலாம். ನಿಮಗೆ 1 ಅವರ್ 1.5 ಗಂಟೆ ನಾರ್ಮಲ್. நீங்க அப்படி பழகிட்டு இருக்கலாம். ನಿಮಗೆ ಹಾಗೆ ರೂಢಿಯಾಗಿರಬಹುದು. உங்களுக்கு 4 hour ஆராதனை கம்மி இருந்தில்ல. ನಮಗೆ 4 ಗಂಟೆಗಳಿಗಿಂತ ಕಮ್ಮಿ ಆರಾಧನೆ ಇದ್ದದ್ದೇ ಇಲ್ಲ. 3 hour ಆರಾಧನೆ பண்ணுவேன். ಶ್ರೀರಾಮ್ಪುರದಲ್ಲಿ 3.5 ಗಂಟೆ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ. 3:45 hour ಆರಾಧನೆங்க. ಇಲ್ಲಿ 3:45 ಅವರ್ ಆರಾಧನೆ. ಜನங்க காத்து நிற்பாங்க. ಜನರು ಕಾಯುತ್ತಿರುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்து நிற்பாங்க. ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುತ್ತಾರೆ. புதுசா வந்து வித்தியாசமா இருக்கலாம். ಹೊಸದಾಗಿ ಬಂದವರು ತನ್ನ ಒಳ್ಳೆಯ 5வது வருஷத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 5ನೇ ವರ್ಷ ಮುಗಿಸಲು ಕರ್ತನ ಕೃಪೆ ತೋರಿದ್ದಾರೆ. அதுக்குரிய 5 விதமான தெய்வீக ஆலோசனைகளை, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತ 5 ವಿಧವಾದ ದೈವಿಕ வார்த்தைகளை, ದೈವಿಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು வார்த்தைகள் மூலமாக, ವಾಕ್ಯದ சில ಮುಖಾಂತರ, சாட்சிகள் மூலமாக ಸಾಕ್ಷಿಗಳ கர்த்தர் ಮುಖಾಂತರ நம்மளோடு இடைப்பட்டார். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. ಆಮೆನ್, ஹalleluya. அப்ப 6வது வருஷம் வரணும். ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತಲು ಬರಬೇಕು. ஆமென். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. ಅದು ಏನೇ ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. மோசே பார்த்து கர்த்தர் சொன்ன கட்டளை அதுதான். ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಅಪ್ಪಣೆ என்னுடைய ಅದೇ. ஆலயத்துக்கு ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ காணிக்கையோடு வர சொன்னார். ಕಾಣಿಕೆ ಸಮೇತ ಬರಲು ಹೇಳಿದರು. ஆமென், ஹalleluya. அப்ப தேவ ராஜ்யத்துக்காக, தேவ நீதிக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, ನೀತಿಗಾಗಿ, ಸಭೆಗಾಗಿ, ಸೇವೆಗಾಗಿ மனப்பூர்வ விதைங்க தேவ பிள்ளையே. ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಬಿತ್ತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அவருக்காக கொடுத்த ஒருவன் தரித்திரமா போனதில்லை. ಆತನಿಗಾಗಿ ಕೊಟ್ಟ ಒಬ್ಬರೂ ಬಡವರಾಗಿಲ್ಲ. ஆமென். நிறைவாக நடத்த நல்ல தேவன், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಸುವ ಸಮೃದ್ಧ ದೇವರು. முடிஞ்ச அளவுக்கு தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்கு விதைங்க தேவ ದೇವರ பிள்ளையே. ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, ನೀತಿಗಾಗಿ ಬಿತ್ತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. இதுவரைக்கும் சபையில் விதைக்கப்பட்ட சகலத்தையும் ಇಲ್ಲಿವರೆಗೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು தேவ ராஜ்யத்துக்காக பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம். ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿದ್ದೇವೆ. கர்த்தர் அறிவார். ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು. இன்னைக்கு நம்ம தசமது 1 ரூபாய் காசு திண்டல நான். ಇಲ್ಲಿವರೆಗೂ ದಶಮ ಭಾಗದಿಂದ 1 ರೂಪಾಯಿ ದುಡ್ಡು ನನ್ನ ವೈಯಕ್ತಿಕ ಖರ್ಚಿಗೆ ತೆಗೆದಿಲ್ಲ. ರಾಜ್ಯದ ಸಲವು ಕರ್ತಕ್ಕೆ ಎಲ್ಲವನ್ನು ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಖರ್ಚು ಮಾಡುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னையும் அப்படியே நடத்துவாராக. ಮುಂದಕ್ಕೂ ಕರ್ತನು ಹಾಗೆ சில ನಡೆಸಲಿ. பேர் சம்பளம் தந்து கொடுப்பாங்க. ಕೆಲವರು ಸಂಬಳದಿಂದ ತೆಗೆದುಕೊಡುತ್ತಾರೆ. அனுமதி இல்லாம வாங்க மாட்டோம். ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. மனப்பூர்வம் விதைக்கிறீங்க. ಕೆಲವರು ಮನಸ್ಸಾರೆ ಬಿತ್ತುತ್ತೀರಿ. கர்த்தர் அவங்க மனப்பூர்வம் நடத்தினிருக்கிறார். ಕರ್ತನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅವರನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. சில பேர் விதைக்காம இருக்கிறீங்க. ಕೆಲವರು ಇನ್ನು ಬಿತ್ತದೇ ಇದ್ದೀರಿ. வருகிற நாட்ல கர்த்தர் கைகளை ಬರುವ பலப்படுத்துவாராக. ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಕೈಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಲಿ. ಆತ್ಮನು ಮಾತನಾಡಬೇಕು. தாவே நல்லாவே தெரியும். ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. தெளிவா பேசினார். ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದ. எதுவுமே ஒரு மாம்சமா பேசல. ಯಾವುದನ್ನು ಅವರು ಮಾಂಸಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. தெளிவா சொல்லிட்டார். ಕರ್ತನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದರು. கர்த்தர் ராஜ்யದ விதைங்க தேவ பிள்ளையே. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಿತ್ತಿ கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಜವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವ. ஆனா ஆண்டவர் தயவாக அநேக விதைத்திருக்கிறோம். ಕರ್ತನ ದಯೆಯಿಂದ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಿತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தர் நம்பி சபை ஊழியத்தை தந்திருக்கிறார். ಆದ್ದರಿಂದಲೇ ಕರ್ತನು ನಂಬಿ ಸಭೆ ಸೇವೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் நம்பணும்னாக்கா ಕರ್ತ ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಬೇಕಾದರೆ கர்த்தருக்காக உண்மையா இருங்க. ಕರ್ತನಿಗಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಿ. உண்மையா இருங்க. ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಿ. காணிக்கை மட்டுமல்ல, ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರವಲ್ಲ, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருங்க. ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಿ. அதுதான் பார்க்கிறார். ಕರ್ತನದನ್ನೇ ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ரெண்டாவது என்ன சொன்னாரு? ಮನಸಾರೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, உபவாசப்படி ஜெபிங்க. ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸಾಧ್ಯ ಒಂದೂ ಇಲ್ಲ. ஆமென். அதே போல சபைக்கு வந்தாக்கா ಅದೇ ರೀತಿ ಸಭೆಗೆ ಬಂದರೆ ஒருத்தர் பார்த்த பிரைஸ்ல சொல்லணும். ಒಬ್ಬರನ್ನು சபைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல சொல்லுங்க. ಸಭೆಗೆ ಬಂದರೆ ಮೊದಲು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. கர்த்தரை கனப்படுத்துறீங்க. ಕರ್ತನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೀರಿ. ரோட்ல எங்கனா பார்த்தா பிரைஸ்ல சொல்லுங்க. ಎಲ್ಲಾದ್ರೂ ನೋಡಿದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿ. சோதர சொல்லி வீட்டுல போய் உட்கார்ந்துக்காதீங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮನೆಗೆ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಬೇಡಿ. டீ குடுக்குறாங்க, சாப்பாடு போறாங்க, போய் ಟೀ உட்கார்ந்துக்காதீங்க. ಕೊಡ್ತಾರೆ, ತಿಂಡಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಕುತ್ಕೋಬೇಡಿ. கனத்தை நீங்க இழக்காதீங்க. ನಿಮ್ಮ ಮರ್ಯಾದೆ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ஆமென். விசாரிக்கணும். ವಿಚಾರಿಸಬೇಕು. புரிஞ்சுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? விசாரிக்க சொல்லிட்டு ವಿಚಾರಿಸ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು
பிசினஸ் பண்ணக்கூடாது. அவரும் பரிசுத்தர், ಆತನು ಪರಿಶುದ್ಧನು, அவர் பிள்ளையார் நீ பரிசுத்தராக. ಆತನ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು. ரெண்டாவது விஷயம் நல்லா விசாரிங்க. ಎರಡನೇ ವಿಷಯ ಚೆನ್ನಾಗಿ ವಿಚಾರಿಸಿ, கர்த்தர் அனுமதித்து அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. ಕರ್ತನ ಅನುಮತಿಸಿದ್ರೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯ ಮಾಡಿ. ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கடனை வாங்கி தராதீங்க. ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಸಾಲಕ್ಕೆಲ್ಲ ಹೋಗಿ ಜಾಮೀನು ನಿಂತು ಬಿಡಬೇಡಿ. பெருசா சைன் போடாத போயிட்டு ದೊಡ್ಡದಾಗಿ ರುಜು ಹಾಕಿ ಬಿಡಬೇಡಿ. உனக்கு மட்டும் சைன் போய் போடணும். ನಿಮಗೆ ರುಜು ಹಾಕಕ್ಕೆ ಗೊತ್ತು ಅಂತ ಹಾಕಬೇಡಿ. தெளிவா இருக்கணும். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ. மூணாவது சொன்னாரு, ಮೂರನೇದೇನು ಹೇಳಿದ್ರು? இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟ ಅಲ್ಲ? ஆமென். மற்றவங்க எப்படி இருக்கு நம்ம ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಗಿರಬೇಕು? யாரும் கூட போறதில்ல. ಇವತ್ತವರೆಗೂ ಯಾರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಲ್ಲ. ஆமென். மாதிரியா இருக்கிறதே பிள்ளை. ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ಮುಟ್ಟಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ತಾನೇ ಮುಟ್ಟಿ ಪಣ್ಣು. ನೀವು ಮೊಣಕಾಲು ಊರಿದರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ತಾನಾಗಿ ಮೊಣಕಾಲು ಊರಬೇಕು. ನೀವು ಕೈ ಎತ್ತುವುದನ್ನು ನೋಡಿ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ತಾನಾಗಿ ಎತ್ತಬೇಕು. பார்த்து மனம் திரும்பணும். ಹೊಸ ವಿಶ್ವಾಸಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮನ ತಿರುಗಬೇಕು. அப்படியே ஓடிட கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹಂಗೆ ಓಡಿಬಿಡಬಾರದು. முன்மாதிரியா இருக்கணும். ಮುನ್ಮಾದರಿಯಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. நாலாவதாக ನಾಲ್ಕನೇದಾಗಿ சபையில் ஊழியம் செய்யணும். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். லீடர்ஷிப் குவாலிಟಿ இருக்கிற தேவ பிள்ளை. ನಾಯಕತ್ವದ ಸ್ವಭಾವ ನಮಗಿರಬೇಕು. கர்த்தர் உன்னை எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ರೂಪಿಸಿದ್ದಾರೆ? அப்போஸ்தலர் 6:7 தெளிவா சொல்லுது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 6:7 ಹೇಳುತ್ತದೆ. ஜனங்கள் பெருகவில்லை, ಜನರು ಹೆಚ್ಚಲಿಲ್ಲ, சீடர்கள் பெருகினாங்க. ಶಿಷ್ಯರ ಸಂಖ್ಯೆ ಕೂಡಿತು. சீடர் பெருகணும் ஐயா. ಸಭೆಯಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಕೂಡಬೇಕು. சீடர் பெருகணும்னாக்கா ಶಿಷ್ಯರು ಕೂಡಬೇಕಾದರೆ அவருக்காக வேலை செய்யணும். ನೀನು ಆತನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. ஆமென். நல்ல ஊழியம் செய்யணும். ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. ஊழியனா தூக்கத்தை வெறுக்கணும். ಸೇವೆ ಎಂದರೆ ನಿದ್ರೆ ಬಿಡಬೇಕು. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? நமக்கு அதுதான் கஷ்டம். ನಮಗೆ ಅದೇ ಕಷ್ಟ. நம்ம 1 hour ஜெபம் பண்ணிட்டு அதே கதை சொல்லி இருக்கிறோம். ನಾವು 1 hour ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನೇ ಕತೆ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ. ஜெபம் பண்ணி சுஸ்தாயிட்டேன் நான். ಅಯ್ಯೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಸುಸ್ತಾದೆ ನಾನು. எதுல? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ? ஜபத்தே உன்னா ஜெயிக்க முடியல. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲೇ ನಿನ್ನ ಕೈಲಿ ಗೆಲ್ಲಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. சாத்தானை ஜெயிப்ப நீ. ಸೈತಾನನನ್ನು ಹೇಗೆ ಗೆಲ್ಲುವೆ? உனக்கு விரோதமான ஆயுதத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾದ ಆಯುಧ ಹೇಗೆ ಗೆಲ್ಲುವೆ? அப்ப சபை ஊழியம் செய்யணும். ನಮ್ಮ ಸಭೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. சபை ஊழியம் செய்யணும். ಸಭೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. சபை ஊழியம் செய்யணும்னாக்கா ಸಭೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾದರೆ நீ அந்த அழைப்புக்குள் இருக்கணும். ನೀನು ಆ ಕೂಗಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆமென். அஞ்சாவது கடைசியா சொன்னார், ಐದನೇದಾಗಿ ಕಡೆದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, சோ ನಡೆಸುವ தேவ ஊழியரை ದೇವ ಸೇವಕರನ್ನು அவமானம் பண்ணணும். ಅವಮಾನ ಮಾಡಬೇಕು. அப்பா நீதான் உண்மையா இருக்கு அப்பா. தூங்குற ஏச்சு அப்பா இல்ல பண்றான். ನಿದ್ದೆ ಮಾಡೋರು ಎದ್ದು ಇಲ್ಲ விழுறாங்க, ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಬೀಳ್ತಿದ್ರು, ஆடினாங்க, ಆಡ್ತಾ ಇದ್ರು. அவமானம். ஐயோ இல்ல பண்றான். தூக்கத்துல பயம் இருக்குது அவங்களுக்கு. ನಿದ್ದೆ ಮಾಡಕ್ಕೂ ಭಯ ಬಂದ್ಬಿಡ್ದೆ. தூக்கத்துல பயம் இருக்குது அவங்களுக்கு. ನಿದ್ದೆಯಲ್ಲೂ ಭಯ ಬಂದ್ಬಿಡ್ದೆ. ஆமென். நடத்துற தேவ ஊழியராய் ನಡೆಸುವ ದೇವರ ಸೇವಕರನ್ನು விசேஷமா ஸ்பெஷல் கெஸ்ட்வாய் ವಿಶೇಷವಾಗಿ ಬಂದಂತಹ அவங்க சொல்ற காரியங்களை ಹೇಳುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು கன பண்ணணும். ಘನಪಡಿಸಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. நான் பண்ணணும். ಏನ್ ಮಾಡಬೇಕು? பக்கத்துல சொல்லுங்க, கன பண்ணணும். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಘನಪಡಿಸಬೇಕು. கன பண்ணணும். ಘನಪಡಿಸಬೇಕು. உன்னை நடத்துகிற ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ஆவிக்குரிய தந்தை, ஆவிக்குரிய தகப்பனாய் ಆತ್ಮಿಕ ತಂದೆ, ಆತ್ಮಿಕ ತಾಯಿಯನ್ನು கன பண்ணு. ಗೌರವಿಸು. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. 5 வருஷத்துல இந்த குவாலிட்டி கத்துக்கலாம். 5 ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಸ್ವಭಾವಗಳು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. 6வது வருஷம் பிரவேசிக்கும் போது 6ನೇ ವರ್ಷ ಪ್ರವೇಶಿಸುವಾಗ செயலை காட்ட ಇದನ್ನು போறோம். ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸಲಿದ್ದೇವೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது பிரயோஜனமாயிச்சு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಉಪಯೋಗವಾಗಿತ್ತು? எது பிரயோஜனமாயிச்சு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಇದು ಉಪಯೋಗವಾಗಿತ್ತು? 3 நாட்கள் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 ದಿನಗಳು ಬಂದವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. ஆமென். எது 3 நாள் வந்தீங்க? ಎಷ್ಟು ಜನ 3 ದಿವಸನು ಬಂದ್ರಿ? ஹல்லேலூயா. 3 நாட்கள் நம்ம மத்தியில 3 ದಿನಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அழகான வார்த்தைகளையும் ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು, சில தரிசனங்களையும் ಕೆಲವು ದರ್ಶನಗಳನ್ನು, தீர்க்கதரிசன காரியங்களையும் ಪ್ರವಾದನೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் நம்மளோட பேசினார். ಕರ್ತನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. ஆமென். அந்த ஊழியரை ಬದ್ಧ ಸೇವಕರನ್ನು மனதார வாழ்த்தி ಮನಸಾರೆ ಹರಸಿ மனதார ஆசீர்வதிக்க போறோம். ಮನಸಾರೆ ಆಶೀರ್ವದಿಸಲಿದ್ದೇವೆ. ஆமென். எல்லாம் இருக்கிறதோட முட்டி போட்டு ಎಲ್ಲರೂ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಊರಿ அவருக்காக, ಅವರಿಗಾಗಿ, அவர் குடும்பத்துக்காக, ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, அவர் ஊழியத்துக்காக, ಅವರ ಸೇವೆಗಾಗಿ, அவர் கொடுத்த சபைகளுக்காக, ಸಭೆಗಳಿಗಾಗಿ, அவரோட இணைந்து ஊழியம் செய்த தேவ ஜனங்களுக்காக, ಅವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸೇವೆ ಮಾಡುವ ದೇವರ ಸಭೆಯಾಗಿ ಜನರಿಗಾಗಿ, ಸಭೆಯಾಗಿ ಸೇರಿ நடுமுடக முட்டி போட்டு, ನೇರ ಮೊಣಕಾಲೂರಿ வலது கரை உயர்த்தி ಬಲಗೈ ಎತ್ತಿ அந்த தகப்பனுக்காக ஜெபிக்க ಆ போகிறோம். ತಂದೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எல்லாம் நீங்க ஜெபிங்க இப்போ. ಈಗ ನೀವೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಸತ್ತಮ ಬಾಯಿ ತೆರೆದು ಜಪಿಂಗ. ಜೋರಾಗಿ ಸತ್ತಮ ಪ್ರಾರ್ಥಿಸಿ, ಜಪಿಂಗ. ಜೋರಾಗಿ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஜெபிக்கும் போது ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ பரலோகத்தின் வல்லம் இறங்கணும். ಪರಲೋಕದ ಬಲ அவர் ಇಳಿಯಬೇಕು. இன்னும் கத்த
அதிகமாக நடத்தணும். ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ அவர் ನಡೆಸಬೇಕು. தேவை சந்திக்கப்படணும். ಅವಶ್ಯಕತೆಗಳು ஊழியத்தில் இருக்க சகல குறைவுகள் ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳು எல்லாம் நிர்மூலமாகணும். ನಿರ್ಮೂಲವಾಗಬೇಕು. ஊழிய தேவைகள் ಸೇವೆಯ ಅವಶ್ಯಕತೆಗಳು சந்திக்கப்படணும். ಎಲ್ಲ ಸಂಧಿಸಲ್ಪಡಬೇಕು. ஆயுதங்கள் ಸೇವೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆಯುಧಗಳು ಕರ್ತನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಬೇಕು. நம்ம ஜெபத்தால் கூட ಅದು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸಾಧ್ಯ. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ஜெபிங்க. ஒருவர் கூட மௌனம் இருக்க கூடாது. ಸುಮ್ಮನಿರಬಾರದು. இது மௌனமா இருக்க சமயம் அல்ல. ಸಮಯವಲ್ಲ. அவரோடு பேசும் சமயம். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ಸಮಯ. ಜೆಬಿಗ ಸಮಯ. ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯ. ಕರ್ತನ ಭಾಗ್ಯವಿದೆ. ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಭಾಗ್ಯವಿದೆ. பிள்ளையே ಭಾಗ್ಯವಿದೆ. ಪ್ರಾರ್ಥಿಸಿ. பார்த்து பேசுங்க. ನೋಡಿ ಮಾತನಾಡಿ. ஜெபிங்க. ಪ್ರಾರ್ಥಿಸಿ. விடாதீங்க. கிடைத்த பாக்கியத்தை விடாதீங்க பிள்ளையே. அநேகருக்கு கிடைக்காத பாக்கியங்கள் கர்த்தரை நம்பி தந்திருக்கிறார். விடாதீங்க. ஜெபிங்க. வல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தால அன்பான ஊழியர்கள் ஜெபிக்கிறவையா. நானும் சபையா சேர்ந்து சபையாக கூடி ஓ தேவ ஊழியராய் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறவையா. ராஜாவின் அனுபவமும் வயது இல்ல சுவாமி. ஆனாலும் நீர் கொடுத்த அதிகாரத்தோடு, நீர் கொடுத்த அபிஷேகத்தோடு, அழைப்பின் சத்தத்தோடு அவரை ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்க. சபை ஆசீர்வதிங்க. சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஜனங்கள் ஆசீர்வதிங்க. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கொடுத்த அன்பான சகோதரிகள் ஜெபிக்கிறவையா. சகோதரி ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அவருக்காக ஜெபிக்கிற மகளாக, ஜெபிக்கிற மகளாக, திறப்பில் இருக்கிற மகளாக, ஓ கர்த்தரோடு பேசுகிற மகளாக மாற்றுவீராக. தானமாக கொடுக்கப்பட்ட, ಅವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟ, தானமாக கொடுக்கப்பட்ட, ದಾನವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ பிள்ளைகள் ஜெபிக்கிறவையா. பிள்ளை ஆசீர்வதிக்கிற நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, சமாதானத்தை தேவனையா சமாதானத்தோடு நடத்துவீராக. எல்லா குறைகள் வெளியிடட்டும். தேவாக்குங்க. தேவைகள் சந்திங்க. தேவைகள் சந்திங்க. எல்லா சேவைகளையா பிதா குமாரன் பரிசுத்தவின் நாமத்தால சந்தித்ததுக்காக நன்றி ஆவினரே. 3 நாட்களையா எங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய வைத்த அன்பான தேவ ஊழியரை எங்களுக்காக கொண்டு வந்திரையா. சுகபதமாக கொண்டு வந்திரையா. 3 நாட்கள் ஆரோக்கியமாக இருக்க கிருபை செய்திரையா. நேற்று தினத்துல நடந்து அப்பா செய்த ஊழியத்தை ஆசிரியத்திரையா. அதுக்காக நன்றி. எங்களோடு இணைந்து 2 சபைக்காக ஜெபிக்க வைக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து சுவாமி இந்த சாயங்கால சமயத்துல அவர் செய்கிற பிரயாணத்தை ஆசீர்வதிங்க அப்பா. பிரயாணம் முழுவதும் உங்க சமூகம், உங்க வல்லமை, உங்க கிருபை, உங்க மகிமை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இயேசு ரத்தத்தை பூசி அனுப்புகிற ஐயா. சுகபத்தமாக கொண்டு போங்க. ஏற்ற சமயத்துல மறுபடியும் ஊழித்து கலந்து கொள்ள கிருபை செய்வீராக. அப்பா உங்க சித்தம் இருந்தால் மறுபடியும் எங்க சபைக்கு அழைக்க கிருபை செய்வீராக. இதுவரைக்கும் நடத்திய தேவன் இனியும் நடத்துவதற்காக நன்றி. விட்டுக் கொடுக்கிறோம், தாழ்த்திக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ஆமென். Thank you pastor. எல்லாம் அப்படியே உட்காரலாம் தேவப்பிள்ளையே. அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம்
விடுதலையா தள்ளாடுவையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புயல் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்கள் புதுராகம் பிறந்தது புயல் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. அன்புள்ள நல்ல தெய்வமே, ಪ್ರೀತಿ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, நல்ல மத்தியான சமயத்துக்கு ಒಳ್ಳೆ ಮಧ್ಯಾಹ್ನ ವೇಳೆಗಾಗಿ உமக்கு நன்றி அப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು தொடர்ந்து 5 வருஷம் ஐயா ಸತತ 5 ವರ್ಷದ இங்க ஜெபிக்கவும் ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಆರಾಧಿಸುವಂತೆ உயர்த்தவும் ಉನ್ನತಕ್ಕೆ உம்மை மகிமைப்படுத்தவும் ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತೆ என்னையும் ನನ್ನನ್ನು சபையாரையா ಸಭೆಯವನೇ கொண்டு வந்து ಎಲ್ಲರನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ உமக்கு நன்றி அப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. 6வது வருஷத்துலயா 6ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ பிரவேசித்திருக்கிறோம். ನಾವು ಪ್ರವೇಶಿಸಿದ್ದೇವೆ. கேட்ட வார்த்தை வண்ணமாக ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯದ என்னோட பேசினரையா, ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದಿರಯ್ಯ. ಮೊದಲ ದಿನದ என்னோட பேசினரையா, ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಿರಪ್ಪ. ವಿನಯಹಾಸನ ಕುರಿತು பேசினரையா, ವಿನಯಹಾಸನೊಟ್ಟಿಗೆ ವೈರಾಗ್ಯമായി ವೈರಾಗ್ಯದಿಂದ ಎದ್ದೇಳುವಂತೆ ಸಭೆ ವೈರಾಗ್யம் எழும்பட்டோம். ಸಭೆ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಎದ್ದೇಳಲಿ. ಪರಿಶುದ್ಧದಲ್ಲಿ ವೈರಾಗ್யம் எழும்பட்டோம். ಪವಿತ್ರತೆಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ தேவனுக்குள் வைராகியம் எழும்பட்டோம். ದೇವನಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ವೈರಾಗ್ಯ எழும்பட்டோம். ರಾಜ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯದಿಂದ ದರ್ಶನತಾಯಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ದರ್ಶನವನ್ನು வெளிப்படுத்தினதுக்காக ಹೊರಪಡಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. இரவு ராஜா ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ತಂದೆ ಯೇಸುவை நேசிக்க ಯೇಸುವನ್ನು ಪ್ರೀತಿಸಲು ಕಲಿಸಿಕೊಟ್ಟರಪ್ಪ. ಅದಕ್ಕಾக நன்றி. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. இதுவரைக்கும் ஐயா ಇಲ್ಲಿವರೆಗೂ ಸ್ವಾಮಿ ಯಾರು நேசித்தும் ಅವರೇ ಯಾರೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸಿದೆವು நேற்று இரவு நேரம் ஐயா ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಪೂರ್ಣ ಮನದೋಡಯ್ಯ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಪೂರ್ಣ ಅன்போடு ராஜா ಪೂರ್ಣ ಪ್ರೀತಿಯಿಂದ ஒளியுடையதோடு சுவாமி ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ உம்மை நேசிக்க ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತೆ எங்களுக்கும் ஐயா ನನಗೂ ನಮಗೂ ಸ್ವಾಮಿ தந்ததுக்காக ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ உம்மை நேசிக்கிறோம் அவரே ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ உம்மை ಸ್ವಾಮಿ. நேசிக்கிறோம் அவரே ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. நேசிக்கும் தேவா ಪ್ರೀತಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. இந்த நாளில் அவரே ಈ ದಿನದಲ್ಲಿ சபையை தரிசன பேசினையா ಸಭೆಯ ದರ್ಶನ ಕೊಟ್ಟಿಗೆ சபை எதற்காக ಸಭೆ ಏನಕ್ಕಾಗಿ சபை எப்படி என்பதை ಸಭೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ கர்த்தர் எப்படி ஆரம்பித்தார் என்பதாய் ಸಭೆ ಹೇಗೆ ಆರಂಭಿಸಬೇಕು எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தார் ಯಾವ என்பதாய் ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಆರಂಭಿಸಬೇಕು தெளிவாக பேசினையா ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ. தெளிவாக பேசினையா ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ. நீங்க வந்து தங்குவதற்கு ஐயா ನೀವು ಬಂದು ಉಳಿಕೊಳ್ಳಲು சபையை நியமிக்க சொன்னீர் அவரே ಸಭೆಯನ್ನು ನೇಮಿಸಿದಿರಾ. நீங்க வந்து போக ஸ்தலம் தான் ஐயா ನೀವು ಬಂದು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ. சபையாக நியமிக்கப்பட்டது அவரே ಸಭೆಯಾಗಿ சபைக்கு ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. வந்த பிறகு தகப்பனே ಸಭೆಗೆ ಬಂದ ನಂತರ எனக்குள்ள ನಮ್ಮೊಳಗೆ என்னென்ன இருக்கு என்பதையா ಏನೇನಿದೆ ಎಂಬುದಾಗಿ 5 விதமான காரியங்களையா 5 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ என்னோடு பேசினதுக்காக ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೀರಪ್ಪ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. கேட்ட வார்த்தை ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯ இங்கே விட்டு விடாதபடி ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ 5 விதமான ஆசீர்வாதங்களை 5 ವಿಧವಾದ ಆಶೀರ್ವಾದ 5 விதமான காரியங்களையா 5 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು எங்க சபையாரையா ನಾನು ನಮ್ಮ ಸಭೆಯವರು அனுபவிக்க ಅನುಭವಿಸುವಂತೆ 6வது வருஷத்துல 6ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ வாழ்க்கையில ಅದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ செயல்படுவதாக ಅದು ಕ್ರಿಯೆಯಾಗಲಿ சபையில் செயல்படுவதாக ಸಭೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಆಗಲಿ செயல்படுவதாக ಮನೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಆಗಲಿ வாழ்க்கையில் செயல்படுவதாக ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಆಗಲಿ வாழ்க்கையில் செயல்படுவதாக ಈಗ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಆಗಲಿ ಸ್ವಾಮಿ. செய்ததுக்காக ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. இதற்காக ஜெபித்த ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ இதற்காக விதைத்த ಇದಕ್ಕೋಸ್ಕರ இதற்காக உழைத்த ಕೆಲಸ ಮಾಡಿದ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ இணைந்து சுவாமி ಒಂದಾಗಿ ಸೇರಿ குடும்பம் இருந்தப்பா ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿದ್ದು சபையில் எந்த அப்பா ஆம் தகமைய ஹalleluya நிரூபிசராத்தின் ஆவி வராமலையா ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದ ಬೇರ್ಪಡಿಕೆ ಆತ್ಮ ಬರದಂತೆ ಸ್ವಾಮಿ எங்க சபையை தொடாமல் ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ நடத்தி வைத்ததற்காக ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ நன்றியா ಸ್ತೋತ್ರಪ್ಪ. கொடுத்த கைகளை பலப்படுத்துங்க ಕೊಟ್ಟಂತ ಕರಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಿ கையில் பேச ஆசீர்வதிங்க
ಆಶೀರ್ವದಿங்க ಆ ಕೈನ ಪ್ರಯಾಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆಶೀರ್ವದಿங்க ಅವರ ಅಜ್ಜಿ ಅವರ ಎಲ್ಲ ವರವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಸ್ವಾಮಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಆದಾಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆದಾಯಗಳನ್ನು அவருடைய காரியங்களை ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಪಿರಾಗ ಸ್ವಾಮಿ ಆಶೀರ್ವದಿಸು ಕರ್ತನೇ ವಿಶೇಷವಾಗಿ ಜಪಿತ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಜಪಿಕರಿಯಾ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ಜಪத்திலேயோ ಸ್ತೋತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೋ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೋ ರಾತ್ರಿ ಜಪத்திலேயೋ ಎಲ್ಲ ಶುಕ್ರವಾರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ சேர்ந்து ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಜಪಿத்து ಪ್ರಾರ್ಥಿಸಿ இந்த ஜெயத்தை காண ಈ ಜಯವನ್ನು ಕಾಣುವಂತೆ கண்கள் முன்பதாக ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ வைத்ததற்காக நன்றி ಇಟ್ಟಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ವಿಶೇಷವಾಗಿ ಎಲ್ಲರಿயும் ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಮನದಾರ வாழ்த்துகிறேன் ಮನದಾರ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ வராத பிள்ளைகள் ஜெபிக்கிறேன்யா ಬರದಿರುವಂತ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ அந்த கடினத்தனத்தின் ஆவிகளை ಆ ಕಠಿಣವಾದ கடினத்தனத்தின் ஆவிகளை ಆತ್ಮಗಳನ್ನು உடைத்து போடு இயேசுவின் ಹೊಡೆದಾಕ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சபையை நேசிக்க ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ சபையை நேசிக்க ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ தேவைகளுக்காக அல்ல ராஜா ಬಯಕೆಗಾಗಿ ಅಲ್ಲ ಸ್ವಾಮಿ தேவை இயேசுதான் என்று ಬಯಕೆ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ என்று ಯೇಸುವೇ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತೆ கிருபை பாராட்டுவீராக ಕೃಪೆ ಮಾಡು ಕರ್ತನೇ இந்த நாள் முழுவதும் அப்பா ಈ ದಿನ ಪೂರ್ತಿ எங்களோடு இருந்ததுக்காக ಜೊತೆ ಇದ್ದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ வரும்போது சுகபத்திரமாக கொண்டு வந்தீரையா ಸುಭದ್ರವಾಗಿ ಕರೆತಂದಿರಿ நன்றி ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ போகும்போது ಇಲ್ಲಿಂದ ಹೋಗಬೇಕಾದರೂ சுகபத்திரமாக போங்க ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿ தடைகள் உடைக்கிற தேவன் ತಡೆಗಳನ್ನು ஒಡೆದು வாங்க ராஜா ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು எல்லா தடைகள் எடுத்து போடுங்க ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ನೀಗಿಸಿ நாமத்தை உயர்த்துங்க சுவாமி ನಾಮನ್ನೇ நமக்காக வாழ ಮತ್ತೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವ கிருபை பாராட்டுங்கப்பா ಕೃಪೆ ಮಾಡು எங்க ಸ್ವಾಮಿ மத்தியில் இருக்கிற ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ கன ஊழியர்கள் ஜெபிக்கறியா ಸೇವಕರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ஜெபிக்கறியா ಸೇವಕರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳ ಜೆಬಿಕರಿಯಾ ಅವರಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಯನ್ನು போடுவீராக ತೆಗೆದುಹಾಕು ಸ್ವಾಮಿ நாளில் அவனரே ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತ್ಮರೇ ಸಭೆயை நேசித்தையா ಈ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವರ வரவைத்ததற்காக நன்றி ಬರಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ அவரையும் ಅವರನ್ನು ಅವರ ಕುಟುಂಬத்தையும் ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಅವರನ್ನು ಸಭೆಯನ್ನು ಅವரையும் ಅವರ ஊழியத்தையும் ಅವರ ಸೇವೆಯನ್ನು ಅವರನ್ನು ನಂಬಿಕೊಳ್ಳದೆ பிள்ளைகளையும் ನಂಬಿಕೊಟ್ಟ ಎಲ್ಲರಿಗೂ ஐயா ಎಲ್ಲರನ್ನು ஆசீர்வதிக்கிறோம் பல்லிಗೆ பெருகட்டும் ஐயா ಹೆಚ್ಚಾಗಿ பல்லிಗೆ பெருகட்டும் ஐயா ಹೆಚ್ಚಾಗಲಿ தேவனுக்காக தேவராஜ்யத்துக்காக வாழுகிற ஒரு கூட்டத்தை நியமித்ததற்காக ನೇಮಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ அப்பா ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ ವಿನೋದಗಾಗಿ ಜೆಬಿಕರಿಯಾ ಸರ್ವರಿಗೋಸ್ಕರ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಆಶೀರ್ವದಿಸಿ ಕುಟುಂಬದ ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಆಶೀರ್ವದಿಸಿ ಬೇರೆ ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಕೆಲಸವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಸೇವೆಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ வாழ்க்கை எல்லாத்தையும் ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಜೀವನದ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮಗಾಗಿ ವಾಳ ನಿಮಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುತ್ತೇವೆ ಕೃಪೆ ಮಾಡು ರಾಜೇಶ್ ಬದಗಾಗಿ ಜೆಬಿಕರಿಯಾ ಅವರಿಗೆ ಆಶೀರ್ವದಿಗಪ್ಪ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕುಟುಂಬத்தையும் ಮನೆಯನ್ನು வேலைகளையும் ವ್ಯಾಪಾರಗಳೈயும் ಸೇವೆಯನ್ನು யாவரையும் ಕುಟುಂಬದವರೆಲ್ಲರನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿங்க ಇದೇ ಐಕ್ಯತೋடு ಒಂದೇ ಇದೇ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಇದೇ ಒಮ್ಮನத்தோடு ಇದೇ ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಬಾಳುವಂತೆ எங்களுக்கும் ஐயா ನನಗೂ ನಮಗೂ செய்யுங்க ಕೃಪೆ ಮಾಡು ದಯவு ಕಾட்டுங்க ದಯ ತೋರಿಸಿ விட்டு கொடுக்கிறோம் ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತೇವೆ ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ ಅರ್ಪಣಿತು ಕೊಡುகிறோம் ஐயா ಅರ್ಪಣಿಸುತ್ತೇವೆ ಸಕಲ ತುದಿயும் ಘನமும் புகழும் ಸಕಲ ಸ್ತುತಿ ಘನ ಸ್ತೋತ್ರ ಮಹಿಮೆಯಲ್ಲೇ ಪವಿತ್ರಾತ್ಮರೇ ஒருவருக்கு தானப்பா ಒಬ್ಬರಿಗೆ ಸ್ವಾಮಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா ನಾಮದಲ್ಲಿ எங்கள் ஜீவனுள்ள ನಮ್ಮ நல்ல தகப்பனே ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மறக்காதீங்க ಆಮೆನ್ ஆமென் கடைசி ஆசீர்வாதத்தை ಕೊನೆಯ ಆಶೀರ್ವಾದ ತಲೆಮೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೇರೆ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಘನ ಸೇವಕರು ಬಂದು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ ಆಮೆನ್ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು பிதாவாகிய தேவனுடைய அன்பு ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯ ಐಕ್ಯಮು ಪವಿತ್ರಾತ್ಮದ ಐಕ್ಯತೆಯು ನಮ್ಮ ಅನೇವರೋಡು ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರೊಂದಿಗೂ ಸಭೆಯಾರ ಯಾವರೋಡು ಸಭೆ ಎಲ್ಲರ ಜೊತೆಯೂ இந்த ஆண்டு முழுவதிலும் ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ வாக்குத்தத்தங்கள் வரையிலும் ಈ ವಾಗ್ದಾನ ವರೆಯಲು நிலைத்திருப்பதாக ನೆಲೆ ನಿಲ್ಲಲಿ ಆಮೆನ್ 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 ಹalleluya ಹalleluya hallelujah 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 thank you god bless you